ஹலோ, குட் மார்னிங். மீண்டும் பிரகாஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மற்றொரு தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 தலைப்பு பார்த்தோம். ஹெச்சிஎஃப் பார்த்தோம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம், சதவீதம் பார்த்தோம், லாப நஷ்ட கணக்கு பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைம் அண்ட் ஒர்க்கு பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க், அதாவது தமிழில் வந்து வேலையும் நேரமும். வேலையும் நேரமும், வேலை நேரம். இதுதான் டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும், சதவீதம் நல்லா தேவைப்படும். நமக்கு இதுக்கு முன்னாடி நடத்தின பாடங்கள்லாம் இதில் தேவைப்படும். அதான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸாக நடத்துறது. ஓகே, ஸோ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதோடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மெயினாக டைம் வந்து எப்படின்னா, வேலைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது நேரம் வந்து வேலைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். வேலைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? இதுதான். இது எப்படி சார்? உதாரணம் என்ன அப்படின்னா, அப்ப ஏங்கிற ஒரு நபர் இருக்காரு. ஒரு வேலையை ஒருத்தர் ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாருன்னு வச்சுக்கோம். 10 நாள்ல செய்யறாரு, சரியா? இவரு ஒரு வேலையை 10 நாள்னா, ஒரு வேலைன்னா என்ன? வேலை என்பது ஒரு மரத்தை கட் பண்றதா வச்சுக்குவோம். ஒரு மரத்தை கட் பண்றதா வச்சுக்குவோம், சரியா? ஒரு மரத்தை கட் பண்றதுக்கு வந்து இவருக்கு 10 நாள் ஆகுது. ஒரு ஏதோ சம அளவு ஒரு 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு மரத்தை கட் பண்றதுக்கு இவருக்கு ஏங்கிற 10 நாள் ஆகுது. அதே பி வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாருன்னா 20 நாள் எடுத்துக்கிறாரு. அதே அளவு மரத்தை கட் பண்றதுக்கு 100 மீட்டர் தான், சரியா? 100 மீட்டர் மரத்தை கட் பண்றதுக்கு ஏக்கு வந்து 10 நாள் ஆகுது, பிக்கு வந்து 20 நாள் ஆகுது. அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? திறன் வந்து மாறுபடுது. ஏ வந்து வேலையை 10 நாள்ல முடிச்சிடாரு, பி வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு, சரியா? திறன் வந்து மாறுபடுது. திறன்னா இங்கிலீஷ்ல எஃபிசியன்சி, சரியா? எஃபிசியன்சி மாறுபடுது, சரியா? இப்போ இவர் ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா, ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பாரு? ஒரு நாள்ல எவ்வளவு முடிப்பாரு? அதாவது எந்த அளவு மரத்தை கட் பண்ணுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், அப்படிதானே? அப்ப என்னன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாள்ல அவரு ஒரு நாள்ல எந்த அளவு மரத்தை கட் பண்ணுவாரு அப்படின்னா, மொத்தம் எவ்வளவு நாள்ல கட் பண்ணுவாரோ அதை வேலையா மாத்திக்கணும். இப்ப இவர் எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 10 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப 10 பங்கு வேலையா மாத்திக்கணும். 10 பங்கு வேலையா மாத்திக்கணும். அதுல ஒரு பங்கு வேலையை தான் இவர் ஒரு நாள்ல செஞ்சு முடிப்பாரு. பாருங்க, ஒரு நாள் என்பது நேரமாக இருக்கு. நாள் என்பது 24 மணி நேரம் தானே. அப்போ 10 பங்குல ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. 1/10 இது வந்து வேலையா இருக்கு, சரியா? 10 பங்கு வேலையில ஒரு பங்கு வேலைய முடிச்சிருப்பாரு, சரியா? அப்ப நேரம் என்பது 24 மணி நேரம், சரியா? 24 மணி நேரம் தானே ஒரு நாள். அப்ப ஒரு நாள்ல 10 பங்கு வேலையை 10 பங்குல ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு. சப்போஸ் அவர் வந்து இந்த பி பாருங்க, பி வந்து மொத்தம் 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறாருன்னா அவருடைய பங்கு மொத்தமா 20 பங்கு வேலையா மாத்திக்குவாரு. 20 பங்கு வேலையா மாத்திக்குவாரு. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு செய்வாரு? ஒரு பங்கு வேலையை செய்வாரு. அவர் எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கிறாரோ அத்தனை பங்கு வேலையா மாத்திக்குவாரு, மொத்த பங்கு. ஒருத்தர் வந்து 100 நாள்ல செஞ்சு முடிக்கிறாருன்னா 100 பங்கு வேலையா மாத்திக்குவாரு. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு செய்வாரு? ஒரு பங்கு தான் செய்வார். 100ல ஒரு பங்கு வேலையை செய்வாரு. அப்ப வேலை என்பது தலைகீழா இருக்கு. எதுக்கு? நாள் என்னது? நேரம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நேரத்துக்கு வேலை என்பது தலைகீழாக இருக்கு அப்படிங்கிற நம்ம புரியுது. ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன், சரியா? அப்ப என்னது? டைம் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒர்க், அல்லது ஒர்க் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரம் என்பது எப்பயுமே வேலைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த என்ன கான்செப்ட்? சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? டைம் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஒர்க்னு பார்த்தோம். இப்போ அடுத்து இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒர்க்னா என்ன பார்த்தோம், டைம்னா என்னன்னு பார்த்தோம், சரியா? எஃபிசியன்சினா என்னப்பா? திறன். இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டைம் டேக்கன். எஃபிசியன்சி என்னது? திறன். திறன் வந்து இந்த நேரத்திற்கு எதிர்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேரத்திற்கு எதிர் விதத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, ஏ பி 2 பேரு, இவர் ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாரு, அதே வேலையை இவர் 20 நாள்ல செய்யறாரு. அப்ப நாட்கள் அப்படின்னா இங்க என்ன வரும்? ஒரு நாள்ல 24 மணி நேரம். இது டைமா மாறி இருக்கும். டைம். திறன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் ரேஷியோ ஃபார்ம்ல இருக்கும், விகிதமா இருக்கும், மடங்காக இருக்கும். டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ்ல இருக்கும். டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ல இருக்கும், சரியா? நேரம் வந்து எண்ணிக்கையில் இருக்கும், எண்கள்ல இருக்கும், எண்ணிக்கை. திறன் வந்து மடங்கா இருக்கும், 5 மடங்கு 6 மடங்கு. அப்போ இங்க பாருங்க,
20 நாள் 10 நாள்ல 20 நாள்ல முடிக்கிறாரு. இப்போ இதுக்கு யாருக்கு எஃபிஷியன்ட் அதிகம்? சீக்கிரம் முடிக்கிறவங்க தானே எஃபிஷியன்ட் அதிகம். அப்ப இந்த திறன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே மாற்றணும். 20:10 இது எஃபிஷியன்சியா மாறும். எஃபிஷியன்சினா பாருங்க 2:1. இப்போ யாருக்கு திறன் அதிகம்? ஏக்கு தான் திறன் அதிகம். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன அர்த்தம்? தலைகீழா போடுறோம்னு அர்த்தம். சரியா? அப்ப ஏக்கு 2 பங்கு திறன் இருக்கு, பிக்கு 1 பங்கு திறன் தான் இருக்கு. அப்ப ஏக்கு தான் திறன் அதிகம், அதனாலதான் அவர் வேகமா முடிக்கிறாரு. சரியா? அப்ப திறன் வந்து நேரத்துக்கு எதிர் விகிதத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். அடுத்து பாருங்க. இப்போ இதே மாதிரி பாருங்க. மேன் பவர் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டேஸ். மேன் பவர் 10 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாள்ல செய்யறாங்க. 10 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாள்ல செய்யறாங்க. சரியா? 20 ஆட்கள் என்ன செய்வாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் வரும். சரியா? இப்ப நாட்களுக்கும் ஆட்களுக்குள்ள வீதம் என்னன்னா பாருங்க, ஆட்கள் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நாட்கள், தலைகீழாக இருக்கும். அப்ப பாருங்க, இப்போ ஆட்கள் வந்து அதிகரிக்கிறாங்க, 10ல இருந்து 20 நாட்கள் என்ன ஆகும்? குறையும். அப்ப இந்த நம்பர் அப்படி பண்ணும். குறையும்னா போன கிளாஸ்லயே பார்த்தோம், விகிதம் வந்து பின்ன வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பரா போடணும். பாருங்க, குறையும் வந்தா பின்னத்தை எப்படி போடணும்? குறையும் வந்தா சிறிய எண் பை பெரிய எண். சரியா? அதிகம் அப்படின்னு வந்தா என்ன செய்யணும்? அதிகம் நம்ம பேசினா பெரிய எண் டிவைட் பை சிறிய எண் போடணும். சரியா? குறையும் வந்திருக்கு. இப்ப என்ன, நாட்கள் வந்து குறையுதுன்னா இந்த பின்னத்தை மாத்துங்க. அப்ப சின்ன நம்பர் பை பெரிய நம்பரு, சின்ன நம்பர் பை பெரிய நம்பரு. ஏன்னா குறையுது இல்லையா? ஆட்கள் அதிகரிக்கிறாங்க, நாட்கள் குறையுதுன்னா என்னது? சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். இந்த ரெண்டுக்கும் போடணும், இந்த ரெண்டுக்கு எடுத்துக்கூடாது. அப்போ ஒரு தடவை 2 தடவை, அப்ப 10 நாட்கள்ல இந்த வேலை முடிஞ்சிடும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஆட்களுக்கும் நாட்களுக்கும் ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் இருக்கிறது தெரியுது. சரியா? இதுதான் உதாரணம். இப்ப நம்ம கணக்குகளை 1 by 1 பார்க்கலாம். ஒரு லாஜிக்கா அப்பப்போ வரும்போது நான் சொல்றேன், ஏன்னா மொத்தமா லாஜிக் சொல்லிட்டா கஷ்டமா இருக்கும். சரியா? இப்ப இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. குறையும்னா சிறிய எண் பை பெரிய எண், அதிகம்னா பெரிய எண் பை சிறிய. இது முக்கியமா பேர் ROFன்னு பேர், ரூல் ஆஃப் ஃபிராக்ஷன், பின்ன விதி அப்படின்னு பேரு. சரியா? ரைட். இப்ப பாருங்க, 1வது கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு பாருங்க. சரி, முதல் கணக்கு பாருங்க. If A can do a work in 20 days, A can do a work is 20 days, B can do the same work in 30 days. Both working together, இந்த வார்த்தை முக்கியம், together will finish the same job in how many days அப்படின்னு கேட்கிறேன். தமிழ்ல சொல்றேன். A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்கிறார். B என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் செய்கிறார். Both together என்ன அர்த்தம்? இருவரும் சேர்ந்து. அப்ப இருவரும் சேர்ந்து டுகெதர் என்ற வார்த்தை முக்கியம். டுகெதர்னா தமிழ்ல சேர்ந்து. இந்த மாதிரி இந்த டுகெதர் வந்துட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா ஈஸியா நம்ம ப்ராடக்ட் பை சம். தமிழ்ல சொல்றேன், ப்ராடக்ட் பை சம். இந்த ஃபார்முலா ஞாபகம் போகணும். எந்த ஃபார்முலா? ப்ராடக்ட் பை சம்னா டுகெதர் வந்தா, சேர்ந்து என்று வந்தால் தமிழ்ல பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். எது பெருக்கணும்? 2 நம்பரை பெருக்கணும், கீழே கூட்டணும். பாருங்க, 20 × 30 பெருக்கனா பெரிய நம்பரை மாற்றக்கூடாது. 20 + 30 50. ஒரு ஜீரோ கேன்சலு. 4 × 5 4 20. இப்போ 4 12. 12 நாட்களில் வேலை முடிஞ்சிடும். ஆன்சர் சி. அப்ப எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் ஃபார்முலா. ஆனா எக்ஸாம்ல இதை மட்டும்தான் நீங்க செய்ய போறீங்க. இதை மட்டும்தான் நீங்க செய்ய போறீங்க. ப்ராடக்ட் பை சம், பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். மேல பெருக்கி நம்பரை போட்டணும், 600 போடக்கூடாது, 20 × 30 தான் போடணும். கீழே கூட்டி போட்டுடணும். அப்ப இந்த 0 கேன்சல் ஆகும். 4 × 5 4 20, 4 12. 12 நாள்ல வேலை முடிச்சிருவாங்க. 12 நாள்ல வேலை முடிச்சிருவாங்க. ஆன்சர் சி. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? புரியுதா? ரைட். அடுத்தது போலாம். இப்ப 2வது கணக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா A and B டுகெதர்னா நான் சொல்லியிருக்கேன், சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்யறாங்க. வேற B working alone. அலோன்னா தனியாக அதே வேலையை
18 நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அதே வேலை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? தமிழ்ல சொல்றேன், மறுபடியும் பாருங்க. A and B working together a piece of work in 12 days, whereas B alone can do the same work in 18 days. How many days A will alone take the same work அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை சேர்ந்துன்ற வார்த்தை போடணும். சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்யறாங்க. பி மட்டும் தனியாக எத்தனை நாள்ல செய்யறாங்க? 18 நாள்ல செய்யறாங்க. 18 நாட்கள்ல செய்யறாங்க. புரியுதா? 18 நாள்ல செய்யறாங்க. அப்ப ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த அலோன் வந்த ஃபார்முலா என்னன்னா, ப்ராடக்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ், அதாவது பெருக்கல் டிவைடட் பை வித்தியாசம். பெருக்கல் டிவைடட் பை வித்தியாசம். டுகெதர் வந்தா நம்ம என்ன சொன்னோம்? பெருக்கல் டிவைடட் பை கூட்டல் சொன்னோம். அலோன் வந்ததுனால, மட்டும் என்ற வார்த்தை வந்ததுனால பெருக்கல் டிவைடட் பை வித்தியாசம் போடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப பெருக்கணும் எதுவும் 12ஐயும் 18ஐயும் பெருக்குங்க. இந்த 12க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுப்பா? 6. அதை தான் போட சொல்றான். 6 வித்தியாசம்னா கழித்தல் வராது, நெகட்டிவ் வராது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. 4 6 6 2 12. அப்ப 36 நாள்ல முடிஞ்சிரும். 2 18 36. அப்ப 36 நாள்ல முடிஞ்சிரும். சரியா? ஆன்சர் டி. அப்ப இதுல நம்ம எக்ஸாம்ல என்ன செய்யணும்? எலோன் என்ற வார்த்தை பார்த்தா என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். நம்ம எக்ஸாம்ல இந்த பாட்டு மட்டும் செஞ்சா போதும். சரியா? போலாமா? அடுத்த கேள்வி, தேர்ட் क्वेश्चन பாருங்க. A, B, C can do a work in 6, 12 and 24 days respectively. How many can complete the same work if all of them working together? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல A, B மற்றும் C ஒரு வேலையை முறையே 6, 12 மற்றும் 24 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அப்படின்னு என்னப்பா? A வந்து 6 நாள்ல செய்வாரு, B வந்து 12 நாள்ல செய்வாரு, C வந்து 24 நாள் செய்வாரு. ஏன் வரிசை எடுத்துக்கிறோம்னா, இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லி இருந்தா முதல் நம்பருக்கு ஏக்கும், ரெண்டாவது நம்பர் பிக்கும், மூணாவது நம்பர் சிக்கும் கொடுக்கணும். சரியா? How many days can complete the same work in all working together? 3 பேர் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு கேட்கும். அப்ப 3 பேர் சேர்ந்து செஞ்சா, அப்ப டுகெதர்னா நான் என்ன செய்யணும்? ப்ராடக்ட் டிவைடட் பை சம் போடலாமா? போடக்கூடாது. 3 பேர் வந்தா போடக்கூடாது. ஆனா ஃபார்முலா கொடுத்துருக்கேன், நீங்க ஹோம்ஒர்க்ல போடணுங்க. சரி, ஹோம்ஒர்க்ல ஃபார்முலா படி பண்ணுங்க. ஆனா எக்ஸாம்ல வந்து ஹோம்ஒர்க் படி பண்ணக்கூடாது. நான் சொல்ற முறை ஷார்ட்ல பண்ணணும். ஃபார்முலா படி பண்ணக்கூடாது, டைம் எடுக்கும். இங்க பாருங்க, பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். எப்படி கூட்டணும்? பெருக்கல் ஏபிசி தான். ஃபார்முலா என்னன்னா, ஏபிசி டிவைடட் பை ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இதுதான் ஃபார்முலா. யா, அப்ப என்னது? 6 × 12, 12 × 24 பிளஸ் 24 × 6. ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இதை நீங்க ஹோம்ஒர்க்ல வச்சுக்கோங்க. சரியா? பெருக்கி ஆன்சர் பண்ணுங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன். இது எப்படி பண்ணணும்னா பாருங்க, ஏ பி சி அப்படி எழுதிக்கணும். எப்பயுமே 3 நம்பர் கொடுத்தா 2க்கு மேல நம்பர் கொடுத்தா எல்சிஎம் எடுக்கணும். இது நாட்கள், டேஸ் இருக்கா? இது 6, இது 12, இது 24. சரியா? இப்ப 2 நம்பருக்கு மேல வந்தா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு பேசியிருக்கோம். எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். சரியா? அல்லது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பேசியிருக்கோம். எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். எல்சிஎம் என்பது மிக மிக பெரிய எண் பேசியிருக்கோம். இதுல பெரிய எண் எதுப்பா? 24. அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 24. அப்ப 24ல எத்தனை 6 இருக்கு? 24ல எத்தனை 6? 4. இது மடங்கா மாத்துறோம். டோட்டல் டைம்ஸ் மடங்கா மாத்துறோம். 24ல எத்தனை 6 இருக்கு? அதே மாதிரி 24ல எத்தனை 12 இருக்குன்னு பார்க்கணும். 2 12. 24ல எத்தனை 24 இருக்கு? 1 24. அப்ப மொத்த மடங்கு எவ்வளவு? டோட்டல் டைம்ஸ் 7 மடங்கு. மொத்த மடங்கு எவ்வளவு? 7 மடங்கு. ஃபார்முலா என்னன்னா, நல்லா கவனிங்க, எல்சிஎம் மதிப்பு, எல்சிஎம் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் டைம்ஸ். எல்சிஎம் வேல்யூ 24, டோட்டல் எல்சிஎம் எவ்வளவு? இப்போ 3 21, மீதி 3 நாட்கள். 3/7 நாட்கள் தான் ஆன்சரு. 3/7 நாட்கள். 3/7 நாட்கள் இல்ல. ஆன்சர் என்ன இருக்கு? ஆன்சர் none of this. புரியுதா? 3/4. ஏன்னா 24ல 3 தானே இருக்கு. மிச்சம் எவ்வளவு? இது எப்படி கலப்பு பின்னவாது? Q R/D. Q னா கோஷன்ட், R னா ரிமைண்டர், D னா டிவைசர். சரியா? இது மீதி, இது வகுத்தி, D னா வகுத்தி. சரியா? அப்ப 3/7 நாட்கள். ஆன்சர் D, none of this. ஞாபகம் வச்சுக்கோங்க. செக் பண்ணி பாருங்க. இதே ஃபார்முலா படி செக் பண்ணி பாருங்க. இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா?
அடுத்த கேள்வி பாருங்க. If 2 men or 4 women can do a work in 24 days, how long will 4 men and 8 women take to complete the work? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆடவர்கள் அல்லது 4 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சா 24 நாட்கள் முடிக்கலாம். 2 ஆடவர்கள் அல்லது 4 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறாங்க. பாருங்க, அதே வேலையை இன்னொரு குரூப் செய்யறாங்க. 7 வேலையை இன்னொரு குரூப் செய்யறாங்க. 8 பெண்களும் 4 ஆடவர்களும் சேர்ந்து ஒரு குரூப்ல செய்யறாங்க. அப்ப 4 ஆடவர்களும் 8 பெண்களும் சேர்ந்து செஞ்சா அதே அவ்வளவு வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க கேட்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஆர் அப்படின்னா என்னன்னா, ஓஆர், ஆர்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு சமம்னு அர்த்தம். அப்ப 2 ஆடவர்களுக்கு 4 பெண்கள் சமம் அப்படின்னு அர்த்தம். 2 ஆடவர்களுக்கு 4 பெண்கள் சமம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்ப இதுல ஒண்ணு பெண்களா எடுத்துக்கலாம், இல்ல ஆண்களா எடுத்துக்கலாம். சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம், பெண்கள் எடுத்துருவோம். இப்ப ஆண்களை மறந்துடுவோம், இப்ப பெண்கள் எடுத்துருவோம். பெண்கள் பாத்தீங்கன்னா விமென். எத்தனை விமென்? 4 விமென். எத்தனை நாள் ஆகுது? 24 நாள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல 4 மென் அண்டுனா பிளஸ் 8 உமன் சேர்ந்து எத்தனை நாள்ல செய்வாங்க? 8 உமன் நமக்கு வந்து எல்லாமே உமனா தான் வேணும். இப்ப மேனை வந்து உமனா மாத்தணும். சரி, ஒரு மென்னுக்கு எவ்வளவு அப்படின்னா 2 உமன். 2 மென்னுக்கு 4 உமன்னா ஒரு மென்னுக்கு 2 உமன். அப்ப 4 மென்னுக்கு எவ்வளவு ஆகும்? 4 மென்னுக்கு 2 தடவை 4 பெருக்கணும். 4 × 2 8 உமன். 4 மென்னுக்கு 8 உமனா மாறும். ஏற்கனவே ஒரு 8 உமன் இருக்காங்க, பிளஸ் ஒரு 8 உமன், மறுபடியும் எவ்வளவு? 8 + 8 16. அப்ப 16 உமன் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிக்கலாம் அப்படிங்கிறது இங்க கேள்வியா இருக்கு. ஏன்னா எல்லாமே விமனை மாத்தணும். சரியா? அப்ப ஆட்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்கள் குறையும். ஆட்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குறையும் நான் என்ன செய்யணும்? இந்த நம்பரை 24 அப்படியே வச்சுக்கணும். குறையும் என்னப்பா செய்யணும்? பின்னத்தை சிறிய நம்பர் பை பெரிய நம்பர், சிறிய நம்பர் பை பெரிய நம்பர். 14/16. 1 4 4 நன்னாங்க 16, 1 4 4 6 4 24. அப்ப 6 நாள்ல முடிஞ்சிரும். 6 நாள்ல முடிஞ்சிரும். யாரும் இல்லையா? சரி, இப்ப பாருங்க, நம்ம வந்து இப்போ விமேனை வச்சு செஞ்சோம். ஏ வந்து மேனை வச்சு செஞ்சா நமக்கு இந்த 6 நாள் கரெக்டா வந்தா ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். சரியா? முதல் விமேனை வச்சு செஞ்சோம், இப்ப மேனை வச்சு செய்ய போறோம். சரியா? பாருங்க, 2 மென்னுக்கு 4 உமன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க 4 மென் + 8 உமன் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் கேள்வி. இப்ப முதல் விமேனை வச்சு செஞ்சோம், இப்ப மேனை வச்சு செஞ்சோம். இப்ப 2 மேனுக்கு 4 உமன்னா ஒரு விமனுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்போம். ஒரு விமனுக்கு எவ்வளவு பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க, மேன் பவரை முதல் போட்டுக்குவோம், டேஸை போட்டுக்குவோம். சரியா? இப்ப ஆர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈக்குவல் டு அப்படின்னு. 1 விமன் எடுத்துக்கணும், இல்ல மேன் எடுத்துக்கணும். இப்ப நான் மேன் எடுக்கிறேன். இப்ப 2 எடுத்துக்கணும், 2 மேன். சரியா? இங்க எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் பண்ணோம்? 24 நாள். கரெக்டா? 24 நாள். 24 நாள் 2 மேன் சேர்ந்து செஞ்சா 24 நாள் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மேன் அப்படியே இருக்கும், விமனுக்கு பதிலாக மாற்றணும். 8 மேனுக்கு பதிலாக மேனா மாற்றணும். இப்போ 2 மேனுக்கு 4 விமன்னா 8 மேனுக்கு எவ்வளோ ஆகும்? 8ஆ மாற்றினா என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 2ஆல் பெருக்கணும். அப்போ 8 மென் வந்துடும், இங்கே 4 மென் வரும். சரியா? அப்ப 8 மெனுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்? 4 மென் போடலாம். ஏற்கனவே ஒரு 4 மென் இருக்கு, இங்கே ஒரு 4 மென். 4 மென் 4 8 மென், சாரி 8 மென் ஆயிடும். சரியா? 4 + 4 8. இப்போ எத்தனை நாள்ல முடியும்? அப்ப 24 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மேன் பவர் கூட்டினா டே நாவும் குறையும். குறையும் என்ன செய்யணும்? பின்னத்தை சிறிய எண் பை பெரிய எண் போடும். சிறிய என்னது 2, பெரிய என்னது 8. சரியா? 4 8 8 3 24, 2 6. முன்னாடி நமக்கு 6 தான் வந்துச்சு. சரியா? முன்னாடி நமக்கு 6 தான் வந்துச்சு. அப்ப நம்ம செஞ்ச சம் கரெக்ட். எது வேணா எடுத்துக்கலாம். சரியா? 6 நாட்கள் என்பது சரியான விடை. புரியுதா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ thrice as good as B-னா ஏ வந்து பிஏ விட 3 மடங்கு திறன் வாய்ந்தவர். அப்ப திறனை எப்படி பாக்குறது? நம்ம இதை பிரிக்கலாம். A/B. சரியா? இப்போ A/Bங்கிறது இந்த பிஏ கீழே இறக்கிட்டோம்னா ஏ வந்து 3 கீழே, ஏ வந்து 3 மடங்கு, பி வந்து 1 மடங்கு. இப்போ 3:1 அப்படின்னா என்னது? இது எஃபிஷியன்சியை சொல்லுது, அதாவது திறனை சொல்லுது. நம்ம ஏற்கனவே தெரியும், திறன் வந்து நேரத்திற்கு எதிர்விதத்தில் இருக்குன்னு தெரியும்.
நேரத்துக்கு இது அப்ப இது நேரமா மாற்றும் போது டைமா மாற்றும் போது என்ன செய்யணும் 1:3 மாற்றணும். இது டைமா மாற்றணும், அதாவது நேரமா மாற்றணும். நேரம் என்னது எண்ணிக்கை. இப்போ எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் பார்க்கணும். அப்ப இது எக்ஸ் வச்சுக்கணும், இதை 3x வச்சுக்கணும். எக்ஸ் வச்சுக்கணும், இது 3x. ஏன்னா மடங்கு நம்பரா மாத்தணும். எப்படி செய்யணும்? எக்ஸால பெருக்கினாதான் அது நம்பரா மாறும். மடங்கு 1 மடங்கு 3 மடங்கு. ஏன்னா 1 மடங்கு 100 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். அப்ப எக்ஸால பெருக்கும்போது அந்த எக்ஸின் மதிப்பை பொறுத்து அந்த எண்ணிக்கை மாறும். அப்ப இதுதான் நேரம். நேரம் எது எண்ணிக்கை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபார்முலா a + b ப்ராடக்ட் பை சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெருக்கல் டிவைடட் பை கூட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா a + b ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க டுகெதர் கேன் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 24. அதனால தான் a + b கொண்டு வரேன். அப்ப எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து 24 நாள். ப்ராடக்ட் என்னது? இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? a வந்து x, b வந்து 3x. சரியா? b வந்து 3x. இந்த ரெண்டையும் பெருக்கினா 4x வரும். x இந்த x காலி ஆயிடும். சரியா? x இந்த x காலி ஆயிடும். ஓகே, இப்போ பாருங்க இதை 4 3 3 8 3 24 8 3 24. அப்போ x எவ்வளவு வரும்? 32 நாள். இது வந்து 34. இப்போ xங்கிறது யாரை குறிக்குது? பாருங்க, ப்ராடக்ட் பை சம் சொன்னோம். ப்ராடக்ட் x ஓட மதிப்பு நம்ம x, a ஓட மதிப்பு x, b ஓட மதிப்பு 3x. இப்போ சம் பண்ண என்னாகும்? x + 3x 4x மாறிடும். இந்த x இந்த x காலி ஆயிடும், இந்த x இந்த x காலி ஆயிடும். 3x 4 இருக்கு. சரியா? மிச்சம் இருக்கு 24, 3x/4 இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 3 3 8 3 24. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 × 4 32. 8 32. அப்ப 32ங்கிறது x ஓட மதிப்பு. அது x ஓட மதிப்பு. x யாருக்கு சொல்லுது? இந்த இடத்துல a சொல்லுது. அப்ப a வந்து ஒரு வேளையா 32 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. b எவ்வளவு? 3x 3 × 32 96 நாள்ல செஞ்சு முடிப்பார். ஏன்னா b யோட a வந்து 3 மடங்கு திறன் அதிகம். திறன்னா வேகமா செய்வார்னு அர்த்தம். அப்ப b வந்து 96 நாள்ல செய்வார். ஸோ ஆன்சர் டி. ஆன்சர் டி. புரியுதா? எஃபிஷியன்ட் நம்ம முதல்ல என்ன செஞ்சோம் அப்படின்னா டயத்தை செய்யாம எஃபிஷியன்சி வச்சு அப்படியே போட்டோம். அதனால தான் அங்க தப்பு வந்து பாருங்க. அடுத்த சம் பாத்தீங்கன்னா 7 men can do a work in 52 days. How many days can 13 men same work? சரியா? இப்ப இத பாத்தீங்கன்னா மேன் பவர் கொடுத்துருக்காங்க. மேன் பவர் ஆட்கள், அதாவது 7 ஆட்கள் ஒரு வேலையை 54 நாள்ல செஞ்சா அதே வேலையை 13 ஆட்கள் செய்ய எவ்வளவு அப்படின்னு. அப்ப ஆட்கள் நாட்கள், அப்ப ஆட்களுக்கும் நாட்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகிதத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆட்களுக்கு நாட்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகிதம். அப்ப மேன் பவர் முதல் 7, ஆட்கள் வந்து 7 பேர். இந்த 7 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 52 நாள்ல முடிக்கிறாங்க. அதே அளவு வேலை, அளவு மாறல, வேலை அளவு மாறல, ஆனா ஆட்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. ஆட்கள் வந்து அதிகரிக்கிறாங்க. அப்ப 7 பேர்ல இருந்து 13 பேரா அதிகரிக்கிறாங்க. அப்ப நாட்கள் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஆட்டோமேட்டிக்கா குறையும். குறையும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சிறிய நம்பர் பை பெரிய நம்பர். சிறிய நம்பர் பை இந்த 52 அப்படியே எடுத்துக்கணும். இந்த ரெண்டுல இருந்து எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். சின்ன நம்பர் பை பெரிய நம்பரு. சரியா? அதாவது ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையும். நாட்கள் குறையும். இங்கதான் நம்ம பார்க்கணும். இங்கதான் நம்ம பார்க்கணும். அப்ப குறையும்னா என்ன செய்யணும்? சிறிய எண் பை பெரிய எண். 4 53 53 1 13 13 4 13 52 வாய்ப்பாடு. அப்ப 4 28. 28 நாள்ல நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஆன்சர் பி. ரொம்ப ஈஸி. இதுல நமக்கு என்ன தெரியணும்? குறையும்னா சிறிய நம்பர் பை பெரிய நம்பர் அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான். அடுத்து போலாமா? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை பி என்பவர் 20 நாட்களில் முடிப்பார். ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் செய்து ஏ சென்று விட்டார். மீதி உள்ள வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப முதல் வந்து ஏ வந்து எத்தனை நாள்ல செய்யறாரு? 12 நாள்ல செய்யறாரு. அதே வேலையை பி எத்தனை நாள்ல செய்யறாரு? 20 நாள்ல செய்யறாரு. சரியா? இப்போ ஏ மற்றும் பி சேர்ந்து முதல் 3 நாள் வேலை செஞ்சிடறாங்க. முதல் 3 நாள் வேலை செய்யறாங்க. முதல் 3 நாள்ல இப்ப ஏயும் பியும் ஒரு நாள் வேலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1 டே ஏ பிளஸ் பி எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாள்ல ஏ 12ல ஒரு பங்கு செய்வாரு, பி வந்து 20ல ஒரு பங்கு செய்வார். அப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எதுனா பாருங்க, 12க்கு 20க்கு பொதுவான நம்பர் எதுன்னு பார்க்கணும். 12க்கு 20க்கும் இப்ப 60 என்பது பொதுவான நம்பர். 60 என்பது பொதுவான நம்பர். 60ல எத்தனை 12 இருக்கு? 60ல எத்தனை 12 இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 60ல எத்தனை 12 இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப 5 12. இப்ப அந்த 5 மேல இருக்க 1ஆல பெருக்கணும். 5. 60ல எத்தனை 20 இருக்கு? 60ல எத்தனை 20 இருக்குன்னு பார்க்கணும். 3. இப்போ 3 3
அப்ப 8/60 8/60 சரியா? அப்ப 4 வகுத்தா 8 15 60. அப்ப ஒரு நாள்ல ஏயும் பியும் சேர்ந்து பாத்தீங்கன்னா மொத்த பங்கு 15 பங்கு ஒர்க்ல 2 பங்கு வேலைய ஒரு நாள்ல ஏபி செய்வாங்க சரியா? அப்படின்னா ஏபி சேர்ந்து 3 நாள்ல எவ்வளவு அப்படின்னு கேட்கிறேன். முதல் 3 நாள் கடைசி 3 நாள் கிடையாது. முதல் 3 நாள் 3 நாள்ல 3 நாள் தானே செஞ்சிருக்காங்க. ஒரு 3 3 5 15. அப்ப 2/5 2/5 என்னப்பா? மொத்த பங்கு வேலை 5 பங்கு வேலை. அதுல 2 பங்கு வேலையை ஏபி முதல் 3 நாளையும் முடிச்சிட்டாங்க. இவர் சேர்ந்து 2 பங்கு வேலை முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி உள்ள வேலை எவ்வளவு? மொத்தம் 5 பங்கு. அதுல 2 பங்கு வேலையா ஏபி முடிச்சிருக்காங்க. இப்ப ஏ வெளியே போறாரு. மீதமுள்ள வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 - 2/5 1 - 2/5 3/5. 5 பங்குல 2 பங்கு முடிஞ்சாரு. 5 பங்குல 3 தானே இருக்கும். இதுதான் ரிமைனிங் மீதி உள்ள வேலை சரியா? மீதி உள்ள வேலையை எத்தனை நாள் செய்வாரு? பி எத்தனை நாள்ல முடிப்பாரு? பி வந்து மீதமுள்ள வேலை எவ்வளவு? 5ல் 3 பங்கு. இப்போ பி எத்தனை நாள்ல முடிப்பாருன்னா பியோட கெப்பாசிட்டி தெரியும். இப்போ ரூம்ல வந்து 50 மூடை இருக்கு. என்னால ஒரு நாளைக்கு 10 மூடை தான் தூக்க முடியும். அப்ப 50 மூடை தூக்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 5 நாள் ஆகும். அது எப்படி தெரியும் அப்படின்னா என்னால ஒரு நாளைக்கு 10 மூடை தான் தூக்க முடியும். அப்ப 50 மூடையா 5 நாள்ல தூக்கலாம். அதே மாதிரிதான் இந்த 5ல் 3 பங்கு வேலையை இந்த பினால. அப்ப பினோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு நாளையோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 20ல் 1 பங்கு 20ல் 1 பங்கு 20ல் 1 பங்கு தான் செய்வார். அவருக்கு ஒரு நாள் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். என்னன்னா ஃபார்முலா என்ன? மீதமுள்ள வேலை மீதி வேலை டிவைடட் பை பினுடைய கெப்பாசிட்டி பினுடைய திறன். இதான் ஃபார்முலா. அப்ப 3/5 இந்த ஃபிராக்ஷனை தலைகீழா போட்டா 20/1 4 5 4 20. அப்போ 12 நாள்ல பி முடிச்சிருவாரு. பி வந்து 12 நாள்ல முடிச்சிருவாரு. பி தனியா அந்த மீதமுள்ள வேலையை 12 நாள்ல முடிச்சிருவாரு. புரியுதா? ஈஸியா மறுபடியும் செஞ்சு பாருங்க. இந்த கணக்கு கண்டிப்பாக கேட்கிறாங்க. இந்த மாதிரி கணக்குகள் தான் மிக முக்கியம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா the work done by A is 2 days and done by B in 3 days. If A completes the work in 8 days, how many days B complete? சரியா? ஒரு ஒர்க்கை ஏ வந்து செஞ்சா 2 நாள்ல முடியுது. அதே ஒர்க்கை பி செஞ்சா 3 நாள்ல முடியுது. சரியா? If complete the work in 8 days, in how many days will B complete it? சரியா? சப்போஸ் ஏ வந்து 8 நாள்ல முடிச்சா பி எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ என்பவர் 2 நாட்களில் முடிக்கும் வேலையை பி வந்து 3 நாட்களில் முடிக்கிறார். அப்ப ஏ 2 நாட்கள் முடிச்சா பி வந்து 3 நாட்கள்ல முடிக்கிறார். அப்ப யாருக்கு திறன் அதிகம்? ஏக்கு தான் திறன் அதிகம். ஏக்கு திறன் அதிகம். இது எப்படி பண்ணும்? திறனை மாத்தணும். ஃபர்ஸ்ட் திறனை மாத்துங்க. சரியா? திறனை மாத்துங்க. எப்படி மாத்துறது? ஏ பை பி. ஏ வந்து 2 நாள், பி 3. இப்போ இது நாட்கள்ல முடியும். இப்போ திறனை மாத்தம் 3:2. அப்ப யாருக்கு திறன் அதிகம்? ஏக்கு தான் திறன் அதிகம். 3:2. இது வந்து எஃபிஷியண்டா மாத்தியாச்சு. சரியா? இப்ப ஏ ஆனவர் 8 நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? பி எத்தனை நாள் முடிப்பார்? அப்போ இது வந்து என்னது அப்படின்னா நேரம், இது திறன். இப்ப ஏ வந்து 8 நாட்களில் முடிக்கும் வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்ப பிக்கு வந்து திறன் குறைவு. அப்ப இதை விட அதிக நாட்கள்ல தான் அவரு முடிப்பாரு. ஏன்னா திறன் குறைஞ்சா அதிக நாட்கள் ஆகும் இல்லையா? அப்ப அதிகம்னா என்ன செய்யணும்? என்ன ஆகும்னா 3/2 போடணும். 3/2 அதிகம்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? பெரிய நம்பர் பை சிறிய நம்பரு. 4 2 4 2 8. அப்ப நாம 12 நாள்ல அவரு முடிப்பாரு. 12 நாள்ல அவரு முடிப்பாரு. சரியா? ஏன்னா பிக்கு வந்து திறன் அதிகம், திறன் குறைவு. ஏக்கு தான் திறன் அதிகம். பி வந்து 3 மடங்கு இருக்கு, ஏக்கு 2 மடங்கு தான் இருக்கு. சரியா? அப்போ திறன் வந்து குறைவதனால நாட்கள் அதிகமாகும். நாட்கள் அதிகம்னா 3/2 போடணும். அதிகம்னா பெரிய நம்பர் பை சிறிய நம்பர் போடணும். அப்ப 12 நாட்கள்ல முடிச்சிருவாரு. அவ்வளவுதான். 11 20 45 டேஸ். அப்ப ஏ வந்து தனித்தனியா செஞ்சா ஏபிசி தனியா செஞ்சா ஏ வந்து தனியா செஞ்சா 11 நாள் ஆகுது. பி வந்து தனியா செஞ்சா 20 நாள் ஆகுது. சி வந்து 55 நாள் ஆகுது தனித்தனியா செஞ்சா. சரியா? ஏஎம்பியும் ஃபர்ஸ்ட் டே when A starts work, ஏஎம்பியும் work on it. The first day A start the work and the second day A and C working and the same manner B and C continue the help and AC complete. C and A completed the work. So how many days will it take to the complete the work? A and 3 நபர்கள் ஒரு வேலையை 11 20 25 10 நாள் செய்றாங்க.
ஏ என்பவர் வேலையை தொடங்கி முதல் நாள் ஏயும் பியும் யார் இப்ப 2 பேர் செய்யறாங்கன்னா ஏ தான் முதல் நாள் வர்றாரு. ஏ முதல் நாள் வர்றாரு. ஏயும் பியும் வேலை செய்கிறார்கள். 2ஆம் நாளில் தொடங்கி முதல் நாள் ஏயும் பியும் வேலை செய்யறாங்க. அடுத்து பிசி ஏசி செய்யறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இதே முறையில் ஏக்கு பிசியும் தொடர்ந்து வேலை செய்கின்றன. இதே முறையில் ஏக்கு பி சியும் தொடர்ந்து உதவி செய்து வைக்கின்றன. வேலை எத்தனை நாட்களும் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாப். ஏபிசி 3 பேர் இருக்காங்கப்பா. ஒருத்தர் தனியா வேலை செய்யறாங்க. ஏ வந்து 11 நாள்ல ஒரு செய்யறாரு. பி வந்து 20 நாள்ல, பி வந்து 55 நாள்ல செய்யறாரு. சரியா? இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ தான் எஃபிசியன்ட் அதிகமா இருக்கு. எஃபிசியன்ட் அதிகமா இருந்தா குறைந்த நாள்ல இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு. யாருக்கு குறைவா இருக்கு எஃபிசியன்ட்? சிக்கு குறைவா இருக்கு. அதனாலதான் அதிகமான நாட்கள் எடுத்துக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாருன்னா ஏக்கு வந்து 2 பேர் உதவி பண்றாங்க. பி அண்ட் சி வந்து உதவி பண்றாங்க. ஏக்கு வந்து 2 பேர் உதவி பண்றாங்க. வந்து 2 பேர் உதவி செய்யறாங்க. பியும் சி உதவி செய்யறாங்க. வந்து என்னது ஏக்கு வந்து பி உதவி செய்யறாரு முதல் நாள். அடுத்து ஏக்கு வந்து சி உதவி செய்யறாரு. இந்த மாதிரி மாறி மாறி ஏக்கு பி ஏக்கு சி இந்த மாதிரி இது முதல் நாள், 2ஆம் நாள், இது 3ஆம் நாள், இது 4ஆம் நாள், இப்படியே போகுது. சரியா? அப்படின்னா இந்த மொத்த வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சரியா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியான கேள்விதான் பாருங்க. இப்போ ஏ வந்து 11 நாள். சரியா? ஏ வந்து 11 நாள். பி 20-55. பி 20, சி 55. சரியா? தனித்தனியாக செஞ்சா. இப்போ ஏயோட பி உதவி செய்யறாங்க. ஏயோட பி உதவி செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? 1/11 + 1/20. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டம். அதனால இது அப்படியே 2 ப்ராடக்ட் பண்ணா 220. 220ல எத்தனை 11 இருக்கு அப்படின்னா 20 11 இருக்கு. இப்போ 22ல எத்தனை 11? 2. 2 + 0 20 ஆகும். அப்போ 20 × 1 20. 220ல எத்தனை 20 இருக்குன்னா 11 20 இருக்கு. 11 × 1 11. இப்போ எவ்வளோ ஆகும்? 31. 31/220. அப்போ ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா முதல் நாளைக்கு 2 பேர் செஞ்சா 220 பங்குல இருந்து 31 பங்கு வேலையா செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி பிசி பாருங்க. அடுத்த நாள் வந்து ஏயோட சி செய்யறாரு. இது சி செஞ்சா என்னது? ஏ வந்து 1/11 தெரியும். சி வந்து 1/55 தெரியும் ஒரு நாள் வேலை. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 55. 55ல 11 மீதி இல்லாம இருக்கும். அதனால எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர்னு சொல்றோம். அப்போ 55ல எத்தனை 11? 55ல எத்தனை 11? அப்போ 5. 5 × 1 5. 55ல எத்தனை 55? 1 தான். அப்போ 1. அப்போ 6/55. அப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஏ வந்து சியோட வேலை செய்யும்போது 55 பங்குல இருந்து 6 பங்கு வேலையை செய்யறாரு. மொத்த பங்கு வந்து இவங்க 2 பேருக்கு உள்ள பங்கு 55. 2 பேரும் முதல் நாள்ல 6 பங்கு வேலையை செய்யறாங்க. புரியுதா? ரைட். இப்போ முதல் நாள் 2ஆவது நாள். இப்போ அடுத்த நாள் யார் வருவா? இவர் தான் வருவாரு. அதுக்கு அடுத்த நாள் இவங்க வருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இவங்க செய்வாங்க. இப்படியே வந்து எத்தனை நாள் முடியும்? இது முதல் நாள் 2ஆவது நாள். முதல் நாள் 2ஆவது நாள் பார்க்கணும். இப்படி பார்த்தா எத்தனை நாள்ல முடியும்? சரியா? இப்போ பேர் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் பாருங்க. இப்போ இது வந்து ஒரு பேரா வச்சுக்கணும். ஒரு பேரா வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. இப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். அப்போ இந்த 2ஐயும் நம்ம ஒரு பேரா வச்சுக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? 31 + 220 + 6 + 55 ஒரு பேர். இந்த பேர் செஞ்சா எத்தனை நாள் முடியும்? அப்போ இதுக்கு வந்து என்னது? 220 வச்சிடலாமா? 220 வச்சிடலாமா? பெரிய நம்பரு. 220ல எத்தனை 11 இருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சிடும். 220ல எத்தனை 55 இருக்கு? 55 பாருங்க. 4 இருக்குமா? 4 20 2 4 20 220 வந்துருச்சா? ரைட். அப்ப 220ல 1 அப்ப 31 போட்டுடலாம். பிளஸ் 220 4 4 24 24. அப்ப எவ்வளவு? 55 55/220. அப்போ 1/4. அப்ப ஒரு பேர் என்னது? இந்த ஜோடியும் இந்த ஜோடியும் முதல் 2 நாள் செஞ்சா 4ல 1 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. புரியுதா? முதல் 2 நாள்ல மொத்த வேலை 4 பங்கு, 1 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. சரியா? புரியுதா? இந்த மாதிரி எத்தனை பேர் வரணும் அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பேர் வரும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ நமக்கு வந்து எத்தனை பேர் வரணும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப முதல் பேர் முடிஞ்சது. இப்போ மீதமுள்ள வேலை எவ்வளவு இருக்கும்? 4 பங்குல 1/4 பங்கு முடிஞ்சிருச்சுல, 3/4 பங்கு இருக்கு. இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 3/4 பங்கு இருக்கு. 3/4 பங்கு இருக்கு. ஒரு பேர் வந்து 1/4 பங்குனா மிச்சம் 3/4 பங்கு. அப்ப 3/4ல எத்தனை கால் இருக்கு? 3 கால். சரியா? ஒரு கால் வந்து நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 days ஆகுது. அப்ப 3/4 பங்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 3/4 பங்கு எவ்வளவு ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 1/4 பங்கு வந்து 2 நாள்னா இந்த 3/4ல எத்தனை கால் இருக்கு? 3 கால் இருக்கு.
அப்போ இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், இது ஒரு 2 நாள், 3 2 நாள், இது ஒரு 2 நாள், மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 நாள். அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. என்ன செய்யணும் அப்படின்னா பேரா எடுத்துக்கணும். ஏங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு, பியும் சி மாறி மாறி வர்றாங்க. அப்ப ஏபி பிளஸ் ஏபி ஏசி இவங்க தானே மாறி வரப்போறாங்க. ஏபி பிளஸ் ஏசி வந்து ஒரு பேர்னு வச்சுக்கணும், ஜோடி. இந்த ஜோடி எத்தனை நாள் வருவாங்க? ஒரு ஜோடி செய்ய 4ல் 1 பங்கு வேலை முடியுது. 4ல் 1 பங்கு வேலை முடியுது. இந்த கணக்கு மிக மிக முக்கியம். கணக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா பேர் அப்படி இந்த பேர் ஜோடி வேணும். பேருங்கிற வார்த்தை கண்டிப்பா நமக்கு தெரியணும். இந்த மாதிரி எத்தனை பேர் வரும்? ஏ பிளஸ் பிங்கிறது 1, ஏ பிளஸ் சிங்கிறது 1. இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு பேர். சரியா? இந்த மாதிரி எத்தனை தான் அமைக்கிறாங்கன்னா ஒரு பேர் வந்து 2 நாள் ஆகுது. அப்ப 1/4 மடங்கு வேலை செய்யணும். முழு பங்குல இருந்து 1/4 மடங்கு. 1ல எத்தனை கால் இருக்கு? 4 கால். அப்ப ஒரு காலுக்கு 2 நாள்னா 4 காலுக்கு 8 நாள். அவ்வளவு. ரொம்ப அடுத்து போலாமா? If A completes a piece of work, if A completes a piece of work 8 days, B in 10 days, C 20 days, in how many days A plus B plus C together? Together என்னப்பா? மூணு பேரும் சேர்ந்து. A வந்து ஒரு வேலை எத்தனை நாள் செய்யறாரு? B எத்தனை நாள் செய்யறாரு? 10 நாள். C வந்து எத்தனை நாள் செய்யறாரு? 20 நாள். மூணு பேரும் சேர்ந்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஆனா ஃபார்முலா படி போடக்கூடாது. A B பார்க்கணும். A வந்து 8, B வந்து 10, C வந்து 20. இது மொத்த மடங்கு. டோட்டல் டைம்ஸ். எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 8 10 20. 8 10 20க்கு என்னது? எல்சிஎம் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் சொல்லுவோம். 20ல 10 மீதி இல்லாம வகுக்கும். ஆனா 8 வகுக்குமா? வராது. அப்ப 20 டபுள் பண்ணு, 40 ஆயிடும். 40ல 8 மீதி இல்லாம வகுக்க முடியும்ல? 10 மீதி இல்லாம வகுக்கலாமா? 20 மீதி இல்லாம வகுக்கலாமா? அப்ப 40 தான் எல்சிஎம். எல்சிஎம் எப்படி இருக்குது? முதல் மேக்ஸிமம் நம்பர் எடுத்து மூணுமே மீதி இல்லாம வகுக்குதான்னு பார்க்கணும். அப்படி வகுக்கலைன்னா அந்த 20 டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கினா 40 கிடைக்கும். அந்த 40 3 நம்பரும் மீதி இல்லாம வகுக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா அதுதான் எல்சிஎம். புரிஞ்சதா? அப்ப எல்சிஎம் ஆஃப் 8, 10, 20 வந்து எவ்வளவு? 40. இந்த 40ல எத்தனை 8 இருக்கு? 40ல எத்தனை 8பா? 5 8 இருக்கு. 40ல எத்தனை 10 இருக்கு? 4 10 இருக்கு. 40ல எத்தனை 20 இருக்கு? 20. அப்ப மொத்தம் எவ்வளவு? 11. 5 + 4 9, 9 + 2 11. அப்ப மொத்த மடங்கு எவ்வளவு? ஃபார்முலா என்ன? எல்சிஎம் மதிப்பு டிவைடட் பை டோட்டல் டைம்ஸ். இதான் ஃபார்முலா. ஷார்ட்கட். 40 டிவைடட் பை டோட்டல் டைம்ஸ் எவ்வளவு? 11. அப்ப 3 11 33, மீதி 9. 3 9 பை 11, 3 9 பை 11. இருக்கா? 3 9 பை 11. சரிதானே? புரிஞ்சதா? இனி சந்தேகம்? இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 40 11 3 11 33, மீதி 7. சாரி 9ன்னு சொல்லிட்டோம். 3 7 பை 11 தான் ஆன்சர். 3 7 பை 11. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, if 3 men and 4 boys complete a piece of work in 8 days, if 6 men and 4 boys can complete a work in 6 days, then how many days 6 men and 2 boys complete the work? தமிழ்ல பாருங்க, ஒரு வேலையை 3 ஆடவர்களும் 4 சிறுவர்களும் 8 நாட்களில் முடிக்கின்றனர் முடிப்பார்கள். அதே வேலையை 6 ஆண்களும் 4 சிறுவர்களும் 6 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 6 ஆண்களும் 2 சிறுவர்களும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சரியா? ரைட். இப்போ பாருங்க, 3 men. 3 menனா 3 men அப்படின்னு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். பாருங்க, 3 men plus 4 children can do the work in 8 days. அதே மாதிரி இன்னொரு டீம் இருக்கு, அதுல 6 men plus 4 children. இந்த டீம் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாள்ல முடிக்கிறாங்க. இதுல 3 டீம். இது ஃபர்ஸ்ட் டீம், இது செகண்ட் டீம். முதல் டீம் வந்து 3 men 4 children 8 நாள்ல முடிக்கிறாங்க. அடுத்த டீம் பாத்தீங்கன்னா அதே அளவு வேலை, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அதே தான். 4 பேர் ஆடவர்கள், 6 பேர் ஆடவர்கள், 4 பேர் சிறுவர்கள், 6 நாள் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா மூணாவது டீம் வருது. அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் ஆடவர்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் கேள்வி. சரியா? இப்ப என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள். 3ஆல 8 பெருக்குங்க, 4ஆல 8 பெருக்குங்க. 3ஆல 8 பெருக்குனா அவ்வளவு மூட்டை 24 மேன் பிளஸ் 4 8 32 ஈக்குவல் டு. ஏன் சார் ஈக்குவல் டு போடுறோம்? இவங்க ரெண்டும்
அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து சேம் இருக்கும். வேலையின் அளவு வந்து சேமா இருக்கும். வேலையின் அளவு இவங்க வேலை எவ்வளவு செய்யறாங்களோ அதே வேலை தான் இவங்க 10 மரத்தை கட் பண்ணா இவங்களும் 10 மரத்தை தான் கட் பண்றாங்க. சரியா? அப்ப ஈக்குவல் டு அதனால போடுறோம். 6 36 6 36 36 மேனு 6 நாங்க 24. இப்ப பாருங்க மேன் ஒரு பக்கம் சில்ட்ரன்ல ஒரு பக்கம் கொண்டு போங்க. மேன் வந்து 36 மைனஸ் 24 ஏன்னா பெரிய நம்பர். இந்த இடத்துல 32 மைனஸ் 20. சரியா? அப்ப 35 6 8 சில்ட்ரன். இந்த இடத்துல இங்க ஒரு 6 இங்க ஒரு 12 8 சில்ட்ரனுக்கு 12 மேன். சரியா? 8 சில்ட்ரனுக்கு 12 மேன். இப்ப 6 மென்னுக்கு எவ்வளவு ஆகும்? இங்க 2ஆல் ஆகுதா? நமக்கு 6 மென் கிடைச்சிடும். 6 மென்னுக்கு 4 சில்ட்ரன். ஏன் நான் 6 கொண்டு வரேன்? இங்க 6 இருக்கு அதனால. சரியா? இப்ப 6 மென்னுக்கு எவ்வளவு? 4 சில்ட்ரன். இப்ப நான் சில்ட்ரனா எடுத்துக்கிறேன். இப்ப 6 மணிக்கு பதிலாக 4 சில்ட்ரன் போடலாம். 6 மணிக்கு பதிலாக 4 சில்ட்ரன் போடலாம். பிளஸ் ஏருக்கு 2 சில்ட்ரன் இருக்கு. மொத்தம் 6 சில்ட்ரனா மாறிடும். சரியா? ஏன் நான் சில்ட்ரன் எடுக்க போறேன். இப்ப சில்ட்ரன் எடுத்தும் டேஸ்ல எழுத போறேன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து. இப்ப 3 மென். சரியா? 3 மென் 4 சில்ட்ரன் 8 நாள்ல செய்றாங்க. சரியா? இப்ப நான் வந்து 3 மென் வரும் இல்லையா? 6 மென்னுக்கு 4 சில்ட்ரன்னா 3 மென்னுக்கு எத்தனை சில்ட்ரன்? 2 சில்ட்ரன். கரெக்டா? 3 மென்னுக்கு 2 சில்ட்ரன். அப்ப இந்த 3 மென்னுக்கு பதிலா நான் 2 சில்ட்ரன் போட்டுறேன். 3 மென்னுக்கு பதிலா 2 சில்ட்ரன் போட்டுறேன். ஏற்கனவே ஒரு 4 சில்ட்ரன் இருக்கு. ஏற்கனவே 2 சில்ட்ரன். இங்க 3 மென்னுக்கு பதிலா 2 சில்ட்ரன். ஏற்கனவே 4. மொத்தம் 6 சில்ட்ரன் வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 8 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப நம்ம டீமுக்கு வரும். இதே எவ்வளவு முடிப்பாங்க? 6 மென்னுக்கு பதிலா 4 சில்ட்ரன் கண்டுபிடிச்சிருக்கோம். 4 சில்ட்ரனும் இந்த 2 சில்ட்ரனும் 6 சில்ட்ரன். இப்ப 6 சில்ட்ரன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அதே கேட்டிருக்காங்க. 4 + 6 6 தானே? கரெக்டா? 4 தானே கண்டுபிடிச்சோம். 6 மென்னுக்கு 4 சில்ட்ரன். 2ஆல் வகுத்தா. கரெக்டா? கரெக்ட். 6 ஏற்கனவே 8 தான் வந்திருக்கு. இங்கே 8 தான் வரும். ஆன்சர் 8. கரெக்டா? அவ்வளவுதான். ஏதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே கொஸ்டினா இருக்கு. அதே ஆன்சரா இருக்கு. வேற மாடல செய்ய முடியாது. கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பெரிய சம். 3 ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஒரு சில்ட்ரன் கண்டுபிடிக்கணும். சரியா? இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கூடிய கொஸ்டின். ஷார்ட்கட் வந்து இருக்காது. இருந்தாலும் தப்பா வந்துடும். ஒவ்வொரு சமுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சரியா? ஃபார்முலா போடக்கூடாது. புரிதல்ல இருக்கும். அப்ப 8ங்கிறது சரியான விடை. 8 டேஸ். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? மறுபடியும் இந்த சம்ம பாருங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. சம்ம கொடுப்பாங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களும், பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களும், சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் எனில் 18 நாட்களும் செய்தால் பி மட்டும் தனியே. பாருங்க, ஏயும் பியும் ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் செய்யறாங்க? 10 நாள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10ல் 1 பங்கு வேலையை செய்யறாங்கன்னு அர்த்தம். 10ல் 1 பங்கு வேலை. அதே பியும் சியும் பாருங்க எத்தனை நாள்ல செய்யறாங்க? 15 நாள்ல செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் 15ல் 1 பங்கு செய்வாங்க. சி ஏயும் பாருங்க ஒரு நாள் எத்தனை நாள்ல செய்யறாங்க? 18 நாள்ல செய்யறாங்க. அப்ப சி ஏயும் சேர்ந்து 1/18 ஒரு நாள்ல 18ல் 1 பங்கு செய்வாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து செஞ்சு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏ தனியா பிரிக்கணும். இப்ப இந்த 3 பேரும் செஞ்சு கூட்டணும். கூட்டம் என்ன இருக்கு? 2 ஏ இருக்கா? 2 இருக்கு, 2 பி இருக்கு, 2 சி இருக்கு. அப்ப 2 எடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சரியா? 1/10 பிளஸ் 1/15 பிளஸ் 1/18. இந்த 3 நம்பர் 2 மேல நம்பர் என்ன செய்யுங்க? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னது? எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். இப்ப 18 15ஆல வகுக்க முடியாது. 10ஆல 18 வந்து பாத்தீங்கன்னா வகுக்க முடியாது. இப்ப நான் 5 18 எவ்வளவுப்பா? 90. 5 18 90. 90 பாத்தீங்கன்னா மீதி இல்லாம வகுக்கலாம். 10 9 பங்கம் 15 மீதி இல்லாம வகுக்கலாம். 18 வகுக்கலாம். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி அதாவது நடுவுல ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 15ல இருந்து 20 நடுவுல வந்துச்சுன்னா அது 5 பங்கா மாத்திடு. 5 பங்கமா எந்த பெரிய நம்பருக்கோ அந்த 5 பங்கா மாத்திடணும். 5 பங்கு எவ்வளவு? 18 5 பங்கு 90. 10 பங்கு 180. கரெக்டா? 90. எல்சிஎம் எவ்வளவு? 90. 90ல எத்தனை 10 இருக்கு? 9 10 மேல இருக்க நம்பரால இருக்கணும். பிளஸ் 90ல எத்தனை 15? 6 15 90. கரெக்டா? 2 15 30. 6 15 90. சரி, 90ல எத்தனை 18 இருக்கு? 5 18. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 9 + 6 15. 15 + 5 20. 20/90. அப்ப 2/9. அப்ப 2 டைம்ஸ் a + b + c வந்து 9ல 2 பங்கு செய்யறாங்க. இது கீழே இறக்கிட்டோம்னா a + b + c 2 இங்க ஒரு 2 இருக்கா?
இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன அர்த்தம்னா 1/9. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ல் ஒரு பங்கு ஒரு நாளில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி செய்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 9 நாளில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு நாளில் 4ல் ஒரு பங்கு செஞ்சா 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 9 நாளில் முடிப்பாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நமக்கு என்ன வேணும்? பி மட்டும் தனியாக வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ், கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவல் தானே. இப்போ நமக்கு என்ன வேணும்? பி மட்டும் வேணும். அப்போ பி மட்டும் தனியாக எடுத்துட்டா, பி மட்டும் தனியாக எடுத்துட்டா இந்த இடத்துல பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் சி, கரெக்டா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒரு நாள் எவ்வளவு செய்வாங்க? 4ல் ஒரு பங்கு செய்வாங்க. பாருங்க, ஏ பிளஸ் சி நமக்கு தெரியும், கரெக்டா? இப்போ எல்சிஎம் என்ன? 18. 18ல் 9 2, 2 9 18 மைனஸ் 18ல் 1, அப்போ 1/18. அப்போ பி மட்டும் 18 நாளில் ஒரு வேலையை முடிப்பாரு. அப்போ சி ஆன்சரு. ஆன்சர் புரியுதா? இந்த மாதிரி கொஞ்சம் கணக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக செய்யணும். ஏதாவது ஒரு கணக்கு தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அதிகமாகலாம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த கணக்கு போலாமா? பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A is 30% more efficient than B. A completes the work in 23 days. If both of them together in how many days? A என்பவர் B ஐ விட 30% திறமையானவர். B A என்பவர் ஒரு வேலை 23 நாட்கள் செய்தார். B என்பவர் எத்தனை நாள் செஞ்சு கண்டுபிடிச்சிட்டு ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். சரியா? இப்போ இதுல வந்து நம்ம ரேஷியோ மாடல்ல செய்வோம். ரேஷியோ மாடல். அப்போ A is to B. A வந்து பாத்தீங்கன்னா 30% திறமை அதிகம். இப்போ பி வந்து 100 தெரியாத நம்ம 100 வச்சுக்கிறோம். இது 130 வச்சுக்கோம். 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 13:10 இதுதான் திறன். சரியா? 13:10ங்கிறது திறன். இது நேரமா மாத்தினா என்ன ஆகும்? நேரமா மாத்தினா 10:13 மாறும். 13 மாறும். ஏன்னா ஏ வந்து வேகமா செய்யறாரு, பி வந்து ஸ்லோவா செய்யறாரு. 10:13 மாறும். இப்போ ஏ வந்து 23 நாள்ல செய்யறாரு. ஏ வந்து 23 நாள்ல செய்வார். பி வந்து எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னா இது என்ன ரேஷியோ அப்படின்னா நேர ரேஷியோ. இங்க நேரம் தானே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ 10:23 ஈக்குவல் 23x, கரெக்டா? திறனை வச்சிருக்காங்க. ரைட், ரேஷியோ வச்சிருக்காங்க. ஸோ 10:13 டபுள் கோலன் ஏ வந்து எத்தனை நாள் செய்யறாரு? 23. அப்போ பி வந்து எக்ஸ். அப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நேம். அப்போ 10x 13 எக்ஸ் டிவைடட் பை, ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் இங்கே? 23 13 எவ்வளோ ஆச்சு? 23 13 69 23 9 9 200 299 299/10 299/10. சரியா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் வந்து 219. ஏன்னா எக்ஸ் வந்து பியோட வேலை. சரியா? எக்ஸ் வந்து பியோட வேலை. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னாச்சு? நமக்கு வந்து 299/10. இந்த ரெண்டே பெருக்கி 299. அப்போ பி வந்து தான் எக்ஸ்னு வச்சு, பி தான் எக்ஸ், ஏன்னா பி தானே எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து ஒரு நாளில், இது வந்து எப்பயுமே என்னது, மேலே பெரிய நம்பர் சின்ன நம்பர்னா டைம் தான் நமக்கு சொல்லி. இது ஒர்க்கா மாற்றினா தலைகீழா மாற்றணும். ஏன்னா ஒர்க் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம் டேக்கன். அப்போ 1/, இருந்தா 1/, டைமா மாத்தினா டயத்தை 1/, ஒர்க்கா மாற்றலாம். யா, டைமை வேணும்னா மாற்றலாம். அப்போ வந்து இது என்ன ஆகும்? தலைகீழா மாறும். அது பியினுடைய வேலை. அப்போ ஏனுடைய வேலை எத்தனை? ஒரு நாள் எத்தனை வேலை செய்வாரு? 1/23. ஏ வந்து கொடுத்துருக்காங்க. பி எவ்வளவு? 299 டிவைடட் பை 299 டினாமினேட்டர்ல மேல 10. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும் அப்படின்னா 299. ஏன்னா மீதி 6 69 வந்துடும். அப்போ 299ல எத்தனை 29 இருக்கு? ஒரு 29 299ல எத்தனை 29 இருக்கு? 23 இருக்கு. எத்தனை 23? அப்போ ஒரு 23 மீதி 6 69 3 13 இருக்கு. அப்போ 13 பிளஸ் இது 1. அப்போ 23/204. ஏ 299. அப்போ இதை கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? ஒரு தடவை மீதி 3 13 தடவை வரும். 1/13. அப்போ 1/13 அர்த்தம் 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் 13 பங்குல ஒரு பங்கு வேலை செய்யறாங்க. அப்போ இது எத்தனை நாளில் முடிப்பாங்க? 13 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் 13.
1/13 என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல 13 பங்குல ஒரு பங்கு முடிக்கிறாங்க. அப்ப டைமா மாத்தனா தலைகீழா போடணும். இப்போ 13 நாள் ஆன்சர் வந்து. ஓகேவா? யா ரைட். இங்க பாருங்க அடுத்த கேள்வி. 14 competitors can compose 70 pages of a book in 5 hours. How many competitors will compose 100 pages of this book in 10 hours? இது வந்து 3 கேட்டகரியா இருக்கு. நமக்கு வந்து முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நேரம், அதுக்கப்புறம் மனிதர்கள். இந்த இடத்துல 3 இருக்கு. சரியா? அப்போ 3 நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் ஃபார்முலாவில் செய்யலாம், இது வந்து ROFல செய்யலாம். நமக்கு என்ன கேள்வியா இருக்கு? காம்படிட்டர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப காம்படிட்டர்ஸ்னா அப்படின்னது அச்சு கோர்ப்பவர்கள். அச்சு கோர்ப்பவர். அப்ப அச்சு கோர்ப்பவர்னு கொடுக்கும் எண்ணிக்கை. எவ்வளவு பேர் இருக்காங்க? 14 பேரு. சரியா? டைம் என்ன? புத்தகம் என்னது? ஒரு புத்தகத்துக்கு 70 பக்கம். பேஜஸ் பக்கங்கள். பக்கங்கள் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 70 பக்கம். எத்தனை மணி நேரத்துல? நேரம். நேரம் எவ்வளவு? 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் ஆகுது. பாருங்க 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க, அப்ப 100 பக்கங்களை முடிக்க எத்தனை பேர் தேவை? அச்சு கோர்ப்பவர்கள் தேவை. இதான் கேள்வி. இப்ப நமக்கு என்னது? இதான கேள்வி. இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். 14 போட்டுக்கணும். சரியா? இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். 70 பக்கங்களுக்கு 14 பேர் போதும்னா 100 பக்கம் அச்சு கோர்க்க எத்தனை பேர் தேவை? இப்ப பாத்தீங்கன்னா பக்கங்களும் அச்சு கோர்ப்பவர். இது வந்து மனிதர்கள், உயிர் உள்ளது. இது இல்ல. அப்ப பக்கங்கள் அதிகரித்தால் அச்சு கோர்ப்பவர் அதிகமாக தேவைப்படுவார். புரிஞ்சுக்கோங்க. 70 பக்கத்துல 100 பக்கம் அதிகரிக்குதா? இப்ப 70 பக்கத்துக்கு 14 பேர்னா 100 பக்கத்துக்கு அதுக்கு மேல தேவைப்படும். ஏன்னா பக்கங்கள் அதிகமாகுது. பக்கங்கள் அதிகமாகுது. பக்கங்கள் வந்து அப்ப அதிகம்னா என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. அதிகம்னா பெரிய நம்பர் பை சின்ன நம்பர். 100/70. 100/70. 100/70. இப்ப என்ன செய்யணும்? கேள்வி தானே. அச்சு கோர்ப்பவரும் நேரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். 5 மணி நேரத்துல 14 பேர் தேவைப்பட்டா நேரம் வந்து அதிகமாகுது. நேரம் வந்து அதிகமாகுது. அப்ப அச்சு கோர்ப்பவர்களும் அதிகமா இருப்பாங்க, கம்மியா இருப்பாங்களா? அதாவது நேரத்துக்கும் மனிதர்களுக்கும் எதிர்விகிதம். எதிர்விகிதம் பார்த்துக்கோங்க. 5 மணி நேரத்துல 14 பேர் போதும். 5 மணி நேரம் வேலை செஞ்சா 14 பேர் போதும். நான் 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா அச்சு கோர்ப்பவருக்கு வந்து கம்மியாகுது. கம்மின்னா நம்ம என்ன செய்யணும்? சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். சின்ன நம்பர் பை பெரிய நம்பர் 10 அப்படின்னு போகும். இப்போ நம்ம பாருங்க இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ அடியாச்சு. 4 7 7 7 14. இந்த பக்கத்தும் கழியாச்சு. இறஞ்ச அப்ப நமக்கு அச்சு கோர்ப்பவர்கள் 10 பேர் தேவை. புரியுதா? இப்ப இது என்னது அப்படின்னா இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து என்னன்னா சங்கிலி தொடர் வரிசை. செயின் ரூல். செயின் ரூல். இது பேர் வந்து செயின் ரூல். செயின் ரூல். ஏன்னா செயின் அடுத்தடுத்து வருது. இதுக்கு மேற்பட்டு வந்து அது செயின் ரூல் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணணும். இந்த கேள்வியோட ஒன்று எடுத்துக்கணும். அடுத்து இந்த கேள்வியோட இது ஒன்று எடுத்துக்கணும். எத்தனை வந்தாலும் கேள்வியோட எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ROF ரூல் ஆஃப் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணணும். சரியா? குறைகிறது இருந்தா சின்ன நம்பர் பை பெரிய நம்பர், அதிகரிக்கிறதுனா பெரிய நம்பர் சின்ன நம்பர். அவ்வளவுதான். சரியா? ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி போடணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா. அடுத்து போலாமா? ரைட். இந்த கேள்வி பாருங்க. A is thrice as fast as B. He can do a piece of work in 24 days. Find the number of days they will take complete work together. அப்ப A என்பவர் B ஐ விட எத்தனை மடங்கு? 3 மடங்கு ஜாஸ்தி அதிகமா திறன் இருக்கு அப்படின்றாங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? A is equal to 3 times of B அப்படின்னு அர்த்தம். 3 மடங்கு திறன் இருக்கு. B ஒரு வேலையை 24 நாள்ல செய்யறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க. B வந்து ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து A plus B எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரியா? இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். சரியா? இப்போ பாருங்க. A இந்த B கீழே இருக்கா A by B 3/1 ஆயிடும். A வந்து 3 மடங்கு, B வந்து 1 மடங்கு. சரியா? A by B. அப்போ A to B பாருங்க 1 3:1. இது நம்பரா இருக்கிறனால A by B பாத்தீங்கன்னா B வந்து B to the 24 நாள். சரி, B 24 நாள் செய்யறாங்க. அப்ப இது மாறுங்க. இது வந்து திறன். இது வந்து திறன். இது வேலையை மாற்றும் போது 1:3 மாறிடும். சரியா? 1:3 மாறிடும். இது நேரமா மாற்றும் போது. சரியா? அப்ப X dx. அப்ப B வந்து 3x. 3x தான் இந்த 24 நாள். 3x தான் இந்த 24 நாள். அப்ப Xங்கிறது எத்தனை நாள்? 8 நாள். Xங்கிறது 8 நாள். சரியா? Xங்கிறது 8 நாள். அப்ப என்ன X யாருக்கு? Aக்கு. அப்ப A வந்து எத்தனை நாள்ல செய்யறாரு? 8 நாள்ல. B வந்து 24 நாள்ல. அப்பதான் 3 மடங்கு ஃபாஸ்டா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். சரியா? அப்ப என்ன செய்யணும்? A யும் B யும் எத்தனை நாள் கேட்கறாங்க. நமக்கு A யும் B ஃபார்முலா தெரியும். என்னது?
பெருக்கல் டிவைட் பை கூட்டல், பெருக்கல் டிவைட் பை கூட்டல், பெருக்கணும். 8 × 24 இது 32. 8 24 32. 1 8 4, 4 8 32. 4 நேரம் 6, 6 நாங்க 24. அப்ப 6 நாள்ல செய்வாங்க. ஏ ஆன்சர். புரியுதா? ரொம்ப ஈஸி தானே? சந்தேகம் இருக்கா? பாருங்க, அமுதா அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். சரி, அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? அப்புறம் அமுதா வந்து ஒரு சேலை நெய்ய எத்தனை நாள் எடுக்கிறாங்க? 8 நாள் எடுக்கிறாங்க. 18 நாள் எடுக்கிறாங்க. இல்லையா? அமுதா ஒரு வேலை சட்டணும். அமுதா ஒரு வேலையை செய்ய 18 நாள் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு சேலையை நெய்ய 18 நாள். அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அமுதாவை விட 3 மடங்கு திறன் அதிகம். அஞ்சலி 2 மடங்கு திறன் அதிகம். 2 மடங்கு ட்வைஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? 2 மடங்கு திறன் அதிகம். அப்ப அஞ்சலி அமுதா 2 பேருக்கும் பாருங்க, அஞ்சலிக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு திறன் அதிகம். சரியா? அப்ப அஞ்சலி கீழே போட்டுக்கோங்க, மேல போட்டுக்கோங்க, அமுதா கீழே போட்டுக்கோங்க. அப்ப 2/1. அப்ப 1 இங்க அமுதா கீழே போட்டுக்கோங்க. இது என்னது? திறன், எஃபிசியன்சி, திறன். இது நேரமா மாத்திரம் என்ன ஆகும் அப்படின்னா 2:1 மாறும். அப்ப அஞ்சலிக்கு தான் திறன் அதிகம். ஏன்? அவர் தான் குறைந்த நாள்ல முடிக்கிறார். சரியா? அப்ப இது எக்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப 2 பேரும் செஞ்சிருந்தா எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. 2 பேரும் செஞ்சிருந்தா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. ரைட்டா? அமுதா வந்து 18 நாள். அமுதா எங்க இருக்கு? 18 நாள். அப்ப 2x 18 நாள் ஆகும். அப்ப எக்ஸ்ங்கிறது 9 நாள் ஆகும். அப்ப அஞ்சலி செய்ய 9 நாள். இவங்க ஒரு 18 நாள் இருக்கு, இவர் 9 நாள். இப்ப 2 பேரும் செஞ்சா பெருக்கல் டிவைட் பை கூட்டல். 1 9 9 3 9 27. 1 3 3 6 3 18. 6 3 18. ஆன்சர் 6. இப்ப பாருங்க அடுத்த क्वेश्चन. 20 men can complete a wall in 112 meter long. 112 meter 60. How long will 25 men can complete in 3 days? 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமுள்ள சுவரை கட்டி முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேன் பவர் முதல் எவ்வளவு? 20 பேர். அதுக்கப்புறம் நீளம், லென்த், நீளம் பார்த்தீங்கன்னா 112 மீட்டர். எத்தனை நாள்? டேஸ். எத்தனை நாள்? 6 நாள். அடுத்து 25 பேர் ஆட்களை வந்து அதிகரிக்கிறாங்க. எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 3 நாள் முடிக்கணும். அப்ப எவ்வளவு நீளம் சுவத்தை இருப்பாங்க? அப்ப என்ன கொஸ்டின்? நீளம் தான் வேணும். அப்ப அதை நம்ம போட்டுக்கணும் முதல். சரியா? கொஸ்டின் என்னவோ அதை முதல் போட்டுக்கணும். எப்பயுமே கொஸ்டின் வந்து சென்ட்ரல் இருக்கணும். முதல் மேனோட கம்பேர் பண்ணணும். லென்த்ங்கிறது உயிரற்றது. இப்போ 20 பேர் சேர்ந்து 112 மீட்டர் நீளத்தை சுவரை எழுப்புறாங்க அப்படின்னா 25 பேர் ஆட்கள் வந்து 5 பேர் அதிகரித்தா சுவரின் நீளமும் அதிகரிக்கும். ஏன்னா இது நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஏன்? லென்த்ங்கிறது வந்து உயிர் இல்லை. அதனால 20 பேர் சேர்ந்து 112 மீட்டர் கட்டினாங்கன்னா 25 பேர் அதோட அதிகமாக கட்டுவாங்க. அப்ப 112க்கு மேல கட்டுவாங்க இல்லையா? இப்ப அதிகம்னு சொல்லணும். இப்ப அதிகம்னு வந்தா நம்ம என்ன செய்யணும்? ஃபிராக்ஷன்ல பெரிய எண் பை சிறிய எண். பெரிய எண் எவ்வளவு? 25. சிறிய எண் எவ்வளவு? 20. இப்ப இந்த இதுல வாங்க, 6 பேர் சேர்ந்து 6 நாள்ல 112 மீட்டர் கட்டினா 3 நாள்ல எவ்வளவு கட்டுவாங்க? இதுவும் நேர்மாறல். 6 நாள்ல 112னா 3 நாள் அதோட கம்மியா தான் கட்டுவாங்க. அதோட கம்மியா தான் கட்டுவாங்க. கம்மியா கட்டுவாங்கன்னா என்னது? குறைவாக கட்டுவாங்க. குறைவுன்னா என்னது? சிறிய எண் பை பெரிய எண். சிறிய எண் பை பெரிய எண். சரியா? ரைட். இப்ப பாருங்க நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க. இதுல 20, 4 5 20, 5 25. இங்க பாருங்க 1 நாங்க 4, 2 8, 8, மீதி எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு, 32. ஸோ 32னா 8 32, நாங்க 32. சரியா? ரைட். இப்ப 1 3 3 2 3 6. இங்க 1 போட்டுக்கோங்க. 1 28ல 2 14. சரியா? 14 5 70. 14 5 70. அப்ப நமக்கு வந்து 70 மீட்டர் நீளமுள்ள சுவத்தை கட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியும். சந்தேகம் இருக்கா இதுல? பாருங்க, if A and B can complete a piece of work in 10 days and 15 days respectively, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்னா A வந்து ஒரு வேலையை 10 நாள் செய்யறாரு, B வந்து 15 நாள்ல செய்யறாரு. if both of them do it, 2 பேர் செஞ்சா எத்தனை நாள்ல அப்படின்னு கேட்கறாங்க. A வந்து ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாரு,
டி வந்து 15 நாள்ல செய்யும். அப்ப 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்? அப்ப சேர்ந்துன்ற வார்த்தை வந்தால் என்ன செய்யணும்? பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். பெருக்கல் டிவைடட் பை கூட்டல். ப்ராடக்ட் டிவைடட் பை சம். ப்ராடக்ட் டிவைடட் பை சம். பெருக்கல்னா இந்த ரெண்டையும் பெருக்குங்க. சம் வந்தா 25. 2 10, 5 25, 4 5 3 15. அப்ப 6 நாள்ல செய்வாங்க. ஆன்சர் பி. 6 நாள்ல செய்வாங்க. புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது அடிக்கடி கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து பாருங்க. Arul alone, one half of the work in 5 days. Saravanan can 3/5 of work in 9 days. Bob 2/3 of the work in 8 days. In how many days working together will they finish the work? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருள். இப்போ அருள் பார்த்தீங்கன்னா அருள் வந்து பாதி வேலையை 5 நாள்ல செய்வார். பாதி வேலையை 5 நாள்ல செய்வார். அப்போ அருள் வந்து முழு வேலையை எத்தனை நாள் செய்வார்? 10 நாள்ல செய்வார். இந்த 5 2 அந்த சைடில் போனால் 5. அருள் வந்து ஒரு முழு வேலையை எத்தனை நாள்ல செய்வார்? 10 நாள்ல செய்வார். அதே மாதிரி சரவணன் பார்த்தீங்கன்னா சரவணன் 5ல் 3 பங்கு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு? 9 நாள்ல செய்யறாரு. அப்ப முழு வேலையை எத்தனை செய்வார்னா 9 போட்டு அந்த தலைகீழா போடுங்க. 3. அப்ப 3 9 15 நாள்ல செய்வார். ஒரு முழு வேலையை 15 நாள்ல செய்வார். அதே மாதிரி பாபு பார்த்தீங்கன்னா பாபு வந்து 3ல் 2 பகுதி வேலையை 8 நாள்ல செய்யறாரு. அப்ப முழு வேலையை எத்தனை நாள் செய்வார்னா 8 3/2 பார்த்தீங்கன்னா 4 12 நாள்ல செய்வார். பாபு 12 நாள். அப்ப அருள் 10 நாள்ல, சரவணன் 15 நாள்ல, பாபு 12 நாள்ல செய்வார். 3 பேரும் சேர்ந்து எப்படி செய்வாங்க அப்படின்னா இப்போ அருள், சரவணன், பாபு. அருள் வந்து எவ்வளவு? 10 நாள். ஒரு நாள் வந்து 1/10 வேலை. சரவணன் 15 நாள். அப்ப 1/15. இவரு 12 நாள். 1/12. சரியா? இது எல்சிஎம் எடுக்கும். இது எல்சிஎம் எடுத்தா 60 என்பது சரியாகும். எப்படி சார் அப்படின்னா இதுல பெரிய நம்பர் 15. 15 வந்து 12 வைக்கலாம். இங்க 5 மீதி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 45 60. அப்ப 60 தான் சரியா வரும். ரெண்டுக்குமே போடுது. 60ல எத்தனை 10 இருக்கு? 6 10. 60ல எத்தனை 15 இருக்கு? 4 15. 60ல எத்தனை 12 இருக்கு? 5. சரியா? அப்ப 10 15. 15/60னா 1/4. அப்ப 3 பேரும் சேர்ந்து செஞ்சா 4 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. 4 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆன்சர் 4. ஆன்சர் 4. சரியா? சந்தேகம் இருக்கா? அடுத்து போலாமா? இப்போ இந்த கணக்கு முக்கியமா அடிக்கடி கேட்கிற கேள்வியில ஒரு பாருங்க. 4 பேர் 4 மணி நேரமும் 4 நாட்கள். 4 பேர் ஒரு நாள்ல 4 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலை அந்த வேலை 4 நாள்ல முடியுது. ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம செய்வோம் நபர்கள். சரியா? எடுத்துப்போம். நபர்கள். அதுக்கப்புறம் நாட்கள். அதுக்கப்புறம் நேரம். எத்தனை நபர்கள்? 4 நபர்கள். 4 மணி நேரம். இந்த வேலை 4 நாள்ல முடியுது. அதே மாதிரி 8 நபர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை 8 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடியும்? சரியா? இப்ப நபர்களுக்கும் நாட்களுக்கும் ஒன்றுக்கொன்று எதிர்விகிதத்தில் இருக்கு. நபர்களுக்கு நாட்களுக்கு ஒன்றுக்கொன்று. அப்ப என்ன நமக்கு வேணுமோ அதை போட்டுக்கணும். அதை நம்ம போட்டுக்கணும். 4ன்னு போட்டுக்கோங்க. இப்ப நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்கள் குறையும். நான் குறையும்னு வார்த்தையில பேசுறேன். குறையும்னா சின்ன நம்பர் பை பெரிய நம்பரு. வார்த்தையில என்ன பேசுறோமோ அதுதான். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க. இதுக்கப்புறம் நேரமும் நாட்களும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செஞ்சா 4 நாளே போதும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யும். 4 மணி நேரம் அதிகமா வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு வழக்கத்தோட 4 மணி நேரம் அதிகமா வேலை செஞ்சா நாட்கள் குறையும். சரியா? குறையும் என்னது? சின்ன நம்பர் பை பெரிய நம்பர். ஏன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செஞ்சா 4 நாள்ல முடியுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூடுதலா செய்வோம். அப்ப குறைஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். சரியா? அப்ப இங்க 1ன்னு போட்டுக்கணும். நம்ம தெரியாது இல்லையா? அப்ப 1/2. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். எவ்வளவு? ஒரே ஒரு நாள்ல முடிஞ்சு. ஆன்சர் டி. புரியுதா? சந்தேகம் இருக்கா? இங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க.
The question: A completes a piece of work. A complete a piece of work in 12 days. B completes in 18 days. How many days will take the complete? If A changes the first day, B second day, leaves the one day, complete the work. Second day and leaves one day to complete the work. ஒரு வேலையை A என்பவர் 12 நாட்களிலும் B என்பவர் 18 நாட்களிலும் முடிப்பார். அவ்வேளையை முதல் நாள் A முதல் நாள், B இரண்டாவது நாள் என்றவர் மாறி மாறி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்வார். அவ்வேலையை முடித்தனர். எனில் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இந்த மாதிரி ஒரு நாள் மாறி மாறி வர்றது. இப்போ A வந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் பண்றாரு? 12 நாள் பண்றாரு. B ஒரு வேலையை எடுத்தனா 18 நாள் பண்றாரு. சரியா? அப்ப A வந்து முதல் நாள் செய்யறாங்க, இரண்டாவது நாள் B செய்யறாங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், மாறி மாறி வந்தா எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்ப பேர் கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர், எத்தனை ஜோடி நாள்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மாறி மாறி வந்தா ஜோடி கண்டுபிடிக்கணும். அப்ப முத 2 நாளைக்கு முதல் நாள் யாரு? A, அடுத்த நாள் B, அடுத்த நாள் A, அடுத்த நாள் B, அடுத்த நாள் A, அடுத்த நாள் B. அப்ப எத்தனை ஜோடி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப முதல் ஜோடி பார்ப்போம். முதல் ஜோடி எத்தனை நாள் செய்வாங்க? முதல் 2 நாள் செய்வாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் 2 days, 2 days ஓட A plus 1/12 plus 1/18. சரியா? இதுக்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 36. பெரிய நம்பரை டபுளா மாத்தீங்கன்னா 36 12ஆல வகுப்படும். அதனால 36ல எத்தனை 12? 3. 36ல எத்தனை 18? 2. ஸோ 5/36. சரியா? 5/36. அப்ப ஒரு பேர், அதாவது ஏயும் பியும் முதல் 2 நாள் வந்து 36 பங்குல 6 பங்கு வேலையை செய்யறாங்க. 36ல 5 பங்கு வேலையை செய்யறாங்க. சரியா? இந்த மாதிரி எத்தனை 36 வரும் அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது இங்க பாருங்க, A plus B ஃபர்ஸ்ட் பேர் வந்து 36/5. இந்த இடத்துல எவ்வளவு பெருக்குனா 36ஓட கம்மியா வரும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, 5 பெருக்குனா 6 பெருக்கலாம், 7 பெருக்குனா என்ன ஆகும்? 35. ஆமா, 7 பெருக்கலாம், 7 35 பெருக்கலாமா? ஏன்னா கீழே வந்து பெரிய நம்பர் இருக்கணும், மேல சின்ன நம்பர் இருக்கும். அப்ப 7 பேர் செய்யலாம். 7 பேர் செய்யலாம். ஏபி ஏபி ஏபி. சரியா? அப்ப 7 பேர்னா 35/36. 35/36. 7 பேர்னா ஒரு பேர்னா 2 நாள், ஒரு பேர்னா 2 நாள். அப்ப 7 பேர்னா 14 நாள். சரியா? அப்ப 14 நாள்ல 36ல 35 பங்கு முடிச்சிருவாங்க. இப்ப மீதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 - 35/36. 1/36 தான் இருக்கு. 1/36. சரியா? மீதம் இருக்கு 36ல ஒரு பங்கு தான் இருக்கு. 36ல 35 பங்கு ஏயும் பியும் சேர்ந்து 14 நாள்ல 2 பேர், 7 பேர், 7 ஏபி 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 7 பேர் செஞ்சுட்டாங்க. 14 நாள்ல முடிச்சிட்டாங்க. சரியா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 36ல ஒரு பங்கு இருக்கு. இப்ப 15வது நாள் யார் வருவா? ஏ தானே வருவாரு. அப்ப ஏ வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஏ ஒரு நாளுடைய கெப்பாசிட்டி என்ன? 12. 1/12. சரியா? மீதமுள்ள வேலை ஏனுடைய திறன், ஏ திறன். மீதமுள்ள வேலை எவ்வளவுப்பா? 1/36. ஏவோட திறன் எவ்வளவு? 1/12. இப்போ 1/36 இன்ட்டு 12/3. 1/3. சரியா? 1/3. அப்ப 14 1/3 நாட்கள்ல முடிப்பாங்க. ஏற்கனவே 14 நாள் இருக்கா? 14 1/3 நாட்கள்ல இந்த வேலையை முடிச்சிருவாங்க. சரியா? 14 1/3 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. புரிஞ்சதா? இதுதான். அப்ப இதுல வந்து மாறி மாறி செஞ்சாங்கன்னா பேர் கண்டுபிடிக்க தெரியணும். போலாமா? சந்தேகம் இருக்கா? ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே ஷார்ட்கட் பண்ண முடியாது நம்ம. இருந்தாலும் இதுல வந்து எல்சிஎம்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. எல்சிஎம் மெத்தட்ல செய்யலாம். அது எல்லாத்துலயும் அப்ளிகபிள் ஆகாது. இருந்தாலும் நான் சொல்றேன். சரியா? எல்சிஎம் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ ஏ வந்து 12 நாள்ல செய்யறாரு, பி வந்து 36 நாள்ல. இப்போ எல்சிஎம் என்ன? பி 18 நாள், சாரி, பி 18 நாள் செய்யறாரு. எல்சிஎம் என்ன? 12/18. 36 தான் எல்சிஎம். கரெக்டா? 36 தான் எல்சிஎம். ஏபி போட்டுக்கோங்க. இங்க 12, இங்க 18. இப்போ 36/12 எவ்வளவு? 3. 36/18 எவ்வளவு? சரியா? பங்கு டோட்டல் 5 பங்கு. சரியா? எல்சிஎம் எவ்வளவு? 36. கரெக்டா? 12க்கும் 18க்கும். சரியா? டோட்டல் ரெண்டையும் டோட்டல் கூட்டினா எவ்வளவு? 5 பங்கு. சரியா? எல்சிஎம் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் டைம்ஸ். சரியா? எல்சிஎம் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் டைம்ஸ். எல்சிஎம் வேல்யூ எவ்வளோப்பா? 36/5 மல்டிபிள் பை 2. ஏன்னா பேர் 2 பேர் தானே ஏபி ஏபி செய்யறாங்களே, அதனால இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 72/5. 14 5 70. 14 5 70. இந்த இடத்துல முட்டுது பாத்தீங்களா?
14 70. 32னா 5 வராது, 2 பை 5ல வரும். இங்கே நமக்கு என்ன வருது ஆன்சர் இருக்கா? 14 2 பை 5 இருக்கலாம் இல்லை? 3 பை 3 தான் வரும். பாத்தீங்களா எல்சிஎம் மெத்தட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்? 36 பை 5னா 2 4 72 பை 5 14. சரியா? மீதமுள்ள வேலையை என்ன செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? மீதமுள்ள வேலையை நம்ம எப்படி எடுத்துக்கூடாது. இங்க 14ங்கிறது வருது கரெக்ட். சரியா? மீதம் எவ்வளவு பங்கு இருக்கு? மீதம் எவ்வளவு பங்கு பாருக்கு? மீதம் வந்து 2 5ல 2 பங்கு தானே இருக்கு. அப்ப ஏ வருவாரு. இதுல 2 பங்கு இருந்தா ஏ வந்து எவ்வளவு வருவாரு? ஒரு பங்கு எவ்வளவு? ஏ வராது. இந்த இடத்துல முட்டும் நமக்கு. சரியா? அப்ப எல்சிஎம் வேல்யூ கொஞ்சம் முட்டும். அதனாலதான் இந்த இது வந்து எல்லா இடத்துலயும் அப்ளிகல் வராது. ஓகே. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன், ஷார்ட்கட் வந்து இதுல ஜாக்கிரதையா செய்யணும். ரொம்ப வராது ஷார்ட்கட் எல்லாத்தையும். ஏன்னா கிரிட்டிக்கலா இருக்குது. ஷார்ட்கட் தான் இது தவறா வருது. ஏன்னா 2 பை 5 வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு யாராவது வரும். ரைட். கேள்வி பாருங்க. A alone can do a piece of work in 25 days. A மட்டும் ஒரு வேலையை 25 நாள்ல, B alone 20 days முடியும். B வந்து எவ்வளவு நாள்ல? 20 days முடியும். சரியா? A வேலை தொடங்கி 10 நாட்கள் கழித்து A வந்து ஆரம்பிக்கிறாரு, 10 நாள் வேலை செஞ்சிடறாரு. சரியா? அதுக்கப்புறம் B சேர்றாரு. அப்ப A வந்து ஒரு நாள் வேலை எவ்வளவுப்பா? 3 பை 25. அப்ப 10 நாள் வேலை செய்யறாரு. 10 நாள் வேலைனா 2 10 25. அப்ப 5ல 2 பங்கு வேலையை 10 நாள்ல ஏன் முடிச்சிடறாரு. 10 நாள்ல ஏன் வந்து 5ல மொத்த வேலையில இருந்து 5ல 2 பங்கு வேலையை முடிச்சிடறாரு. அப்ப மீதமுள்ள வேலை எவ்வளவு? ரிமைனிங் ஒர்க்கு 1 - 2/5 வந்து பாத்தீங்கன்னா 5ல 2 பங்கு வேலையை செய்வாரு. இப்ப மீதமுள்ள எவ்வளவு வேலை இருக்கும்? முழு பங்குல இருந்து 5ல 2 பங்குனா 3 பை 5 பங்கு இருக்கும். 5ல 3 பங்கு வேலை இருக்கும். இப்பதான் B வர்றாரு. B சேர்ந்தா ஏயும் B ஏபி சேர்றாரு. அப்ப இந்த 3 பை 5 பங்கு வேலையை செய்யணும். சரியா? இப்ப ஏயும் பியும் ஒரு முழு பங்கு வேலை செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். சரியா? அப்ப ஏயும் பி, ஏ வந்து எத்தனை நாள் செய்யறாரு பாருங்க, 25 நாள் ஆகுது. பி எத்தனை பங்கு நாள்? 20 நாள். அப்ப ஒரு நாள் ஏயோட வேலை 1 பை 25, இது 1 பை 20 ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100. சரியா? 100ல எத்தனை 25? 4 25. 100ல எத்தனை 20? 5. இப்போ 9 பை 100. அப்ப ஏயும் பியும் ஒரு நாள் வேலை 100ல 9 பங்கு செய்வாங்க. 100ல 9 பங்கு செய்யறாங்க. சரியா? அதை அப்படியே இங்க கொண்டு வாங்க. ஏயும் பியும் பாத்தீங்கன்னா 9ல 100 பங்கு வேலையை செய்யறாங்க. அப்பனா 3 பை 5 பங்கு எவ்வளவு செய்வாங்க? A plus B, D by 9 பை 100 இன்டூ பை 3. இதை தலைகீழா பண்ணணும். ஃப்ராக்ஷன் தலைகீழா மாறும். 3 9 4 5 25 100. அப்ப 3 பை 20, 20ல 3 பங்கு தான் இந்த மீதி உள்ள பகுதியை செய்வாங்க. அப்ப நம்ம தலைகீழா மாத்தினா டேஸா மாத்தணும்னா எப்பயுமே பெரிய நம்பர் மேல இருக்கணும். 6 3 18 மீதி 2 நாட்கள். சரியா? ஆன்சர் 16 2 பை 3. 16 3 40. இப்ப பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 25 நாள்ல செய்யறாரு. ஏ மட்டும் தனியா செஞ்சா 25 நாள் ஆகுது. பி அதே வேலையை செஞ்சா 20 நாள் ஆகுது. 20 நாள் ஆகுது. இப்ப என்ன செய்யணும்? ஏ ஸ்டார்டட் த ஒர்க். ஏ ஆரம்பிக்கிறாரு. 10 நாள் வேலை செஞ்ச பிறகு, ஏ தனியா 10 நாள் வேலை செஞ்ச பிறகு பி வர்றாரு. மீதமுள்ள வேலையை பி செய்யறாரு. சரியா? அப்ப மொத்தத்துல அந்த வேலையை எத்தனை நாள் முடியும் அப்படிங்கிறது. சரியா? அப்ப ஏ வந்து ஒரு நாள் வேலை வந்து 25ல ஒரு பங்கு செய்வார். இவங்க என்ன செய்யறாங்க? 10 நாள் கழித்து. அப்ப 10 நாள் யார் செய்வா? ஏ தான் செய்வார். இப்போ 10 நாள் வேலை ஏ 10 நாள் 2 10 5 20. அப்ப ஏ வந்து 10 நாள் வேலை செஞ்சா 5ல 2 பங்கு வேலையை செஞ்சிடறாரு. அப்ப ஏக்கு வந்து 10 நாள் வேலை செஞ்சிடறாரு. 10 நாள் கணக்குல வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து மீதமுள்ள வேலை என்னது? ரிமைனிங் ஒர்க்கு 1 - 2 பை 3 2 பை 5. அப்ப 5ல 3 பங்கு வேலை பாக்கி இருக்கு. இதுல 3 பங்கு வேலை பாக்கி இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா 5ல 3 பை ஒர்க்கு யார் செய்யணும்? ஏயும் பி. இப்பதான் பி வர்றாரு. ஏயும் பியும் இந்த மீதமுள்ள வேலையை செய்யறாங்க. இது எத்தனை நாள்ல முடியும் அப்படிங்கிற பார்க்கணும். சரியா? இப்ப ஏ பிளஸ் பி ஒரு முழு வேலை செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப ஏ வந்து ஒரு நாள் வந்து 1 பை 25. பி பாத்தீங்கன்னா 1 பை 20. அப்ப எல்சிஎம் வந்து 100 தானே? 100ல 25 400.
4 25 100ல் எத்தனை 20 5. அப்போ 9/100 பங்கு, அதாவது 100 பங்குல 9 பங்கு வேலையை ஏ வந்து ஒரு நாள்ல செய்யறாங்க, 1 டே. அப்ப 3/5ல 3 பங்கு வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்க? 3/5 ஆஃப் எவ்வளவு? 9/100. கரெக்டா? அப்ப ஏ பிளஸ் பி 3/5னா என்னன்னா தலையில போயிடும். 9/100 5/20, 5/3, 1 3 3 3 9, 1 5 5 25. அப்ப 3/20. இது வேலையா இருக்கு. எப்பயுமே சின்ன நம்பர் மேல இருந்தா கீழே நம்பர் பெரிய இருந்தா அது வேலையா இருக்கும். இது நேரமா மாத்தணும்னா தலைகீழா மாத்தணும். 20/3 நாட்களா மாத்தணும். 6 3 2. இப்போ இந்த 3/5 ஒர்க்க இவங்க எத்தனை நாள்ல செய்யறாங்க? 6 2/3 நாள்ல செஞ்சிடறாங்க. மீதமுள்ள வேலை ஏற்கனவே ஏ எத்தனை நாள்ல செஞ்சிருக்காரு? 10 நாள்ல செஞ்சிருக்காரு. அப்ப இந்த ரெண்டுமே சேர்ந்து மொத்த வேலை எவ்வளவு? 16 2/3 நாட்கள் ஆகுது. 16 2/3 நாட்கள் ஆகுது. ஆன்சர் டி. ஆன்சர் புரியுதா? 8 ஆண்கள் பாருங்க, அடுத்த சமயம் 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாங்க. 8 ஆண்கள் 12 மேன் பவர் போட்டுங்க, ஆண்கள்னா மேன் அப்படின்னு போட்டுக்க. சரியா? 8 சிறுவர்கள் 12 சில்ட்ரன் எத்தனை நாள்ல செய்யறாங்க? 10 நாள்ல செய்யறாங்க. ஓகேவா? அடுத்து அதே வேலை 6 ஆண்கள் பிளஸ் 8 சிறுவர்கள் எத்தனை நாள்ல செய்யறாங்க? 14 நாள்ல செய்யறாங்க. சரியா? இப்போ ஒரு ஆண் தனியா செஞ்சா எத்தனது? ஒரு ஆண் தனியா, அதே மாதிரி ஒரு சிறுவன் தனியா செஞ்சா எத்தனது? இப்போ இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவேஷனா இருக்கு. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் சேம், வேலையின் அளவு சமம். அப்ப 8 10 80, 80 ஆடவர்கள் பிளஸ் 12 10 120, அது 6 14 84, 8 14 14 8 இருக்குங்க, 4 8 32 3. அப்ப 8 11 112. அப்ப 112 கரெக்டா? இப்ப சில்ட்ரன் ஒரு பக்கமும் ஆட்களை ஒரு பக்கமும் மாத்தணும். சரியா? இப்ப 84 மைனஸ் 80 ஆடவர்கள், 120 மைனஸ் 112 சிறுவர்கள். அப்ப 120ல 112 போனா 8, 84 4, 84 80 போனா 4. அப்ப இங்க 4ஆல வகுத்தா ஒரு ஆடவருக்கு 2 சிறுவர்கள் சமம். ஒரு ஆடவருக்கு 2 சிறுவர்கள் சமம். சரியா? ரைட். இப்ப இந்த கேள்வி என்ன? ஒரு சிறுவன் வேலை செஞ்சா எத்தனை நாள்? இப்ப முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம், முதல் சமன்பாடு. இப்ப ஒரு ஆடவருக்கு 2 சிறுவன்னா 8 ஆடவருக்கு எவ்வளவு? 8 ஆடவருக்கு 8ஆல பெருக்கணும், 2 × 8. அப்ப 16 சிறுவர்கள் வருவாங்க. சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த 8 ஆடவருக்கு பதிலாக 16 சிறுவர்களை நம்ம போட்டுக்குவோம். அப்ப இப்ப சிறுவர்கள் நாட்கள், சிறுவர்கள் நாட்கள். இப்போ முதல் ஈக்குவேஷன்ல 8 ஆடவருக்கு 16 சிறுவர், ஏற்கனவே ஒரு 12 இருக்கு. 12 + 16, இங்க ஒரு 16 + ஒரு 12, அப்ப 28 சிறுவர்கள். கரெக்டா? 28 சிறுவர்கள் ஆயிடும். 28 சிறுவர்கள் ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாங்க. கேள்வி என்ன? ஒரு சிறுவன், ஒரு சிறுவன் கேள்வி. சரியா? ஒரு சிறுவன் செஞ்சா இதை அப்படியே பெருக்கணும். இதை அப்படியே பெருக்கணும். பெருக்கினா எவ்வளவு வரும்? 280. ஏன் சார் பெருக்கணும்? சிறுவர்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாட்கள் அதிகமாகும். நாட்கள் வந்து போட்டா நாட்கள் அதிகம்னா என்னது? 28 பெரிய நம்பர் போய் சின்ன நம்பர். இப்போ 280 வந்துச்சா? 280 நாட்கள் ஆகும். இந்த 280 நாட்கள் எதுல இருக்கு? சிறுவர்களுக்கு இங்கதான் இருக்கு. சரியா? சரி, இது செக் பண்ணிடுவோம். ஒரு ஆண் வந்து செஞ்சா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா, இங்க சிறுவர்கள் 2 சிறுவர்களுக்கு ஒரு ஆண், 12 சிறுவர்களுக்கு எத்தனை ஆண்? 6 ஆண் வரும். சரியா? ஒரு சிறு ஒரு 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 ஆணுக்கு வந்து 2 சிறுவன்னா இங்க 2ஆல வகுத்தா 6 சிறுவன் வரும், 6 ஆடவர்கள் வருவாரு. பாருங்க, ஒரு ஆடவருக்கு 2 சிறுவர்கள். இப்ப ஆண் தான் கேட்டிருக்காங்க, ஒரு ஆடவர். இப்ப இந்த 12 சில்ட்ரனுக்கு பதிலாக ஆடவரா மாத்தணும். அப்ப 12 என்னது? 12னா எவ்வளவு வரும்? இங்க எதால பெருக்கினா வரும்? 12 இங்க 6ஆல பெருக்கினா வரும். 12ங்கிறது 6ஆல பெருக்கினா தானே வரும். இந்த சைட்ல 6 பெருக்கணும், இந்த சைட்ல 6 பெருக்கணும். 6 மனிதர்கள்னா 12 சிறுவர்களுக்கு சமம். சரியா? ஏற்கனவே 8 மனிதர்கள் இருக்காங்க, 8 ஆட்கள் இருக்காங்க. 8 + 6 14, 8 + 6 14, 8 + 6 14. இப்ப மேன் டேஸ் போடுறோம். ஸோ இங்க 8 + 6 14, 14 ஆடவர்கள் 10 நாள்ல வேலை செஞ்சா ஒரு ஆடவர் எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க? அப்ப ஆட்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாட்கள் அதிகமாகும். அதிகம் என்னது? பெரிய நம்பர் போய் சின்ன நம்பரு.
அப்போ 140 ஆகும். 140 ஆகும். அப்ப ஆன்சர் ஆண் 140, சிறுவன் 250 என்னுடைய ஆன்சர். பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. 15 தொழிலாளர்களுக்கு 6 நாட்களாக கூலி 7200 கொடுக்கப்பட்டால் 23 தொழிலாளர்களுக்கு 5 நாட்களுக்கான கூலி என்ன? சரியா? இப்ப தொழிலாளர்கள் எண்ணிக்கை, தொழிலாளர்கள் எண்ணிக்கை, அப்புறம் நாட்கள், அப்புறம் கூலித்தொகை, இந்த 3 இருக்கு. இப்ப 15 தொழிலாளர்கள் 15 6 நாட்கள் வேலை செஞ்சா 7200 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ 23 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, எண்ணிக்கை 5 நாட்கள் மட்டும் செஞ்சா எவ்வளவு கூலி கிடைக்கும்? இப்ப 7200 போட்டுக்கோ. இப்ப கொஸ்டினோட இதை கம்பேர் பண்ணும். 15 தொழிலாளருக்கு 7200 தான். தொழிலாளர்கள் எண்ணிக்கை கூடினால் கூலியும் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு வந்து நீங்க ஆவரேஜா 15 ஊத்தா கூட உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 23னா நம்பர் ஆஃப் லேபர்ஸ் அதிகரிக்கிறாங்க, கூலியா, அப்ப கூலியும் அதிகமா இருக்கும். அதிகம்னா என்ன செய்யணும்? பெரிய நம்பர் பை நம்பர். சரியா? அதே மாதிரி 6 நாட்கள் வேலை செஞ்சா 7200 ரூபாய் கிடைக்குது. 6 நாட்கள் வேலை செஞ்சா 7200 ரூபாய் கிடைக்குது. 5 நாட்கள் வேலை செஞ்சா இதோட கம்மியா தான் கிடைக்கும் கூலி. ஏன்னா நாட்கள் வந்து குறையுது, கூலியும் குறையும். ஏன்னா இது நேர்மாறும், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்ப குறையும்னா என்ன செய்யணும்? இந்த நம்பர் பை பெரிய நம்பர், இந்த நம்பர் பை பெரிய நம்பர். 4 5 5 3 5 15. சரியா? 6 தான் 4 6 6 12 72 0. ரைட். இங்க 3 4 12 400. சரியா? 4 23 46 92 92 00. 9200 ரூபாய் மொத்த கூலியாக கிடைக்கும். 9200 மொத்த கூலியாக கிடைக்கும். சரியா? 2 pipes can fill a tank in 30 minutes, 40 minutes and 40 minutes respectively. இங்க respectively R கொடுத்தோம்னா respectively. Third pipe can empty in 24 minutes. இப்போ ஒரு டேங்க் இருக்கு, இந்த வழியா 3 இது இருக்கு. இந்த பைப்பு A B, இந்த வழியா தண்ணி உள்ள வரும், 3வது பைப்பு C வழியா வெளியே வரும். இப்போ தண்ணி உள்ள வந்து அது பிளஸ், தண்ணி உள்ள வந்து அது பிளஸ், வெளியே போனா அது மைனஸ். இப்ப முதல் பைப் வழியா ஒரு தண்ணி வந்தா 30 நிமிஷத்துல நிரம்பும். அதாவது இந்த 3 பைப்ல முதல் பைப்பை மட்டும் ஓபன் பண்ணா 30 நிமிஷத்துல தொட்டி நிரம்புது. ஏழவு தொட்டிய டி மட்டும் ஓபன் பண்ணா 40 நிமிஷத்துல நிரம்புது. சரியா? இப்ப என்னாச்சு? தொட்டி ஃபுல்லா தண்ணி இருக்கு. இந்த தொட்டி ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? பைப்பை மூடிடும். மூடின பிறகு இந்த சீங்கிற பைப்பை ஓபன் பண்ணா அந்த தொட்டி காலி ஆகிறதுக்கு, தண்ணி ஃபுல்லா இருக்கு இல்லையா, தண்ணி ஃபுல்லா காலி ஆகிறதுக்கு 24 நிமிஷம் இருக்கு. இதான் எம்டி அப்படின்றான், காலி ஆகிறதுக்கு 24 நிமிஷம் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா 3 பைப்பையும் ஒரே தான் திறக்கும். இப்ப தொட்டி காலியா இருக்கு, 3 பைப்பும் ஒரே தான் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்? இந்த தொட்டி முதல் நிறையுமா காலி ஆகுமா? 2 பைப் வழியா உள்ள வருது, தொட்டி நம்பும். தான் கேள்வி கேட்டிருக்கேன். ஆல் த பைப்ஸ் kept open together filled in. முதல் உள்ளதான் நடக்கும், ஏன்னா தொட்டி தான் நிரம்பும். ஒரு குழாய் தான் ஓப்பன், ஏன்னா கீழே வந்து போறது ஒரு குழாய், ஆனா மேல இருந்து 2 குழாய் வருது. அப்ப எந்த செயல் முதல் நடைபெறும்? தொட்டி நிரம்பும். அதுதான் அவன் கேட்டிருக்கான். சரியா? நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இது என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஏங்கிற பைப் வச்சுக்குவோம் பிளஸ், பிங்கிற பைப்பு, சிங்கிற பைப்பு, ஏங்கிற பைப்பு பிளஸ். அப்ப அதனால என்ன செய்யணும்? 1 மணி நேரத்துல எவ்வளவு நிரப்புனா 30ல் 1 பங்கு, 30ல் 1 பங்கு நிரம்பும். பிங்கிற பைப்பு 1 மணி நேரத்துல 40ல் 1 பங்கு நிரம்பும். சிங்கிற பைப்பு 1 மணி நேரத்துல 24ல் 1 பங்கு காலியாகும், 24ல் 1 பங்கு காலியாகும். இவ்வளவுதான். அதாவது எம்டினா மைனஸ், ஃபுல்லுனா பிளஸ். இப்போ 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 3க்கு எல்சிஎம் எடுத்ததுன்னா எது பெரிய நம்பரு? 40. சரியா? 40 2ஆல பெருக்கினா 80 வரும். இந்த 2 வாக்க முடியாது. அப்ப 40 3ஆல் பங்கு 120. 120 இதுல ஈஸியா வரும், இதுல ஈஸியா வரும். அப்ப 120ங்கிறது எடுத்துக்கணும். 120ல எத்தனை 30 இருக்கு? 4. இப்போ பிளஸ் 4. 120ல எத்தனை 40 இருக்கு? 3. இப்போ பிளஸ் 3. 120ல எத்தனை 24 இருக்கு? 5. அப்ப 4 + 3 7. 7 - 5 / 120. அப்ப 2/120 1/60. சரியா? 1/60. அப்ப டயத்தை மாத்தினா 60/1. 60. சரியா? இங்க என்னன்னா என்ன இருக்கும்? ஆன்சர் வந்து 60 நிமிடத்துல நிரம்பும். ஆன்சர் சி. 60 நிமிடத்துல அந்த தொட்டி நிரம்பி விடும். சரியா? ரைட். இது ஒரு கணக்கு செஞ்சிடும். சரி. இப்ப 2 pipes empty a tank in separately 30 minutes and 40 minutes respectively. 45 minutes. How much time will both pipes together empty the tank? ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடம் மற்றும் 40 நிமிடங்களில் காலி செய்கின்றன.
2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தை தொட்டி காலி செய்யும்? சரியா? ஒன்றும் இல்லைப்பா, முதல் தொட்டி ஏன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொட்டி இருக்கு, ஏபி 2 குழாய் இருக்கு, 2 பைப் இருக்கு. ஏ வழியா திறந்து விட்டா 30 நிமிடத்துல தொட்டி காலி ஆயிடுச்சு. பி குழாயா இப்போ ஃபுல்லா இருக்கும் போது பி குழாயை திறந்து விட்டா 45 நிமிடத்துல காலி ஆகுது. சரியா? அப்ப காலி ஆகுறதுன்னா என்னது? மைனஸ் ஆகுது. மைனஸ் தானே? அப்ப ரெண்டுமே சேர்ந்து திறந்து விட்டா எவ்வளவு நேரத்துல காலி ஆகும்? சரியா? 1/30. சரியா? 1/30 1/45. எல்சிஎம் என்னப்பா அதுல? எல்சிஎம் என்னது? 45 90 மாத்திடலாம். இப்போ 90 மாத்தினா என்ன ஆகும்? 3 தடவை இது 2 தடவை. இப்போ 5/90. 5 அப்ப 90/5னா எவ்வளோப்பா? 90/18 நிமிஷத்துல 18 நிமிஷத்துல 18 நிமிஷத்துல காலி ஆகுது. 2 பேரும் சேர்ந்துருந்தா 18 நிமிஷத்துல காலி செஞ்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து கணக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 25 கணக்கு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் அது தரவை படித்து பாருங்கள். இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் நம்ம சொல்லுங்கள். இதை தவிர நம்ம முன்னாடி இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த நம்ம கணக்கு பார்க்கும்போது சந்தேகத்தை இது பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.